श्री जगदम्बायै नमः। कारयामास विधिवत् पुत्राणां च और्वदेहिकं ददौ दानानि विप्रेभ्यः धृतराष्ट्रः अम्बिकासुतः. ஸோ விதிவத் நியாயப்படி இப்போ வந்து நம்ம திருதராஷ்டிரன் வந்து இவா கிட்டேருந்து சாப்பிட்டுன்னு இருக்கான் இல்லையா. ஸோ அவர் இப்போ வந்து எனக்கு பணம் கொடு, என்னுடைய பிள்ளைக்கெல்லாம் நான் வந்து கடைசியில் பிண்ட பிரதானம் பண்ணணும் அப்படின்னு பணம் வாங்கிட்டு விட்டார். 4 பேர் கொடுத்துட்டா, பீமன் தான் வேண்டானார். ஸோ விதிவத் புத்திரானாம் ஔர்வதேகிகம். ஔர்வதேகிக்குன்னா பிரேத காரியம், தேகம் மேலே போயிடுத்து. இப்போ லிங்க சரீரம் மேலே போயிடுது இல்லையா, இங்கே இங்குள்ள தேகத்துக்கு தான் எரியறது எல்லாம், மற்ற லிங்க தேகம் மேலே போயிடும். ஸோ அந்த பிரேத காரியமெல்லாம் அந்த லிங்க தேகத்துக்கு பண்ணணும். ஸோ விதிவத்து சாஸ்திரப்படி பிள்ளைகளோட இதெல்லாம் செய்ய வச்சார். எல்லாம் ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணிட்டார் திருதராஷ்டிரன். தானானி விப்ரேபியகா ததவு, எல்லா தானம் எல்லாம் கொடுக்குறார், நிறைய தானம் கொடுக்கணும். ஸோ பிராமணர்களுக்கு நிறைய தானம் கொடுத்தார். திருதராஷ்டிரகா அம்பிகா சுதகா, அம்பிகாவோட பிள்ளை இல்லையா. அம்பாலிகாவில் அம்பிகா கூட வியாசர் சேர்ந்து பெற்றது தான் திருதராஷ்டிரன், குருடனாக பிறந்தாரான். ஸோ அப்படி அம்பிகா பிள்ளையான திருதராஷ்டிரன் பிள்ளைகளோடு காரியத்தை பண்ணினார். पुत्राणां च और्ध्वदेहिकं ददौ दानानि विप्रेभ्यः धृतराष्ट्रः अम्बिकासुतः. कृत्वा और्वदेहिकं सर्वं गान्धारी सहितः नृपः प्रविवेश वनं तूर्णं कुन्त्या च विदुरेण च. और्वदेहिकं सर्वं कृत्वा, எல்லா பிரேதகாரியும் நல்லபடியாக முடிஞ்சுது. எல்லாம் பண்ணிவிட்டு காந்தாரி சகிதக தன்னோட பொண்டாட்டி காந்தாரி அழிச்சுட்டு நிருபக ராஜா யார் திருதராஷ்டிரர் பிரவிவேஷ வனம். இப்போ வனப்பிரசாசனம் போகிறார். இப்போ இவ்வளோ நாளைக்கு யுதிஷ்டர் வீட்லேயே இருந்தார், பேலஸ்லேயே இருந்தார். இப்போ வந்து கிளம்பி போகிறார், காந்தாரியோட கூட்டிட்டு அழிச்சுட்டு போகிறார். தூர்ணம் குந்தியாச்ச விதுரேனச்ச, குந்தியே அழிச்சுட்டாரு, விதுரனையும் அழிச்சுட்டாரு. எல்லாருமா 4 பேருமா, ஏன்னா விதுரர் தான் குத்தி காட்டின்னு இருந்தார். பீமனோட இவ்வளோ சொல்கிறான், வெக்கமாலியா நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், எல்லாம் கேட்டுட்டு போ வெளியில் போ, வனப்பிரசாசனம் போன்னு விதுரர் தூண்டி விட்டார். அதனால் விதுரரும் கிளம்பிட்டார் இவர் கூட. ஏன்னா விதுரரை ரிக்வெஸ்ட் பண்ணினார். யுதிஷ்டர் வந்து நீங்கள் இருக்கணும் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணனால தான் விதுரர் அரண்மனையில் இருந்தார். இவர் இல்லாட்டா அவர் என்றைக்கோ கிளம்பி போயிருப்பார். ஸோ திருதராஷ்டிரனை அழிச்சுட்டு குந்தியை அழிச்சுட்டு கிளம்பி போனார் வானப்பிரஸ்தாசிரமுக்கு. சஞ்சயேன பரிஜ்ஞாதாः நிர்கதः असौ महामतिः पुत्रैः निवार्यमाणापि शूरसेन सुता गथा. ஸோ சஞ்சயேன பரிஜ்ஞாதா. ஸோ சஞ்சயன் தான் சொல்லியிருக்கார். சஞ்சயன் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா, நீ வரலாம் கிளம்பி போயிட்டா. ஏன்னா யுதிஷ்டர் எங்கோ போயிருக்கார், அந்த சமயத்தில் அவருக்கு தெரியாமல் எல்லோரும் கிளம்பி போயிட்டான். அப்போ சஞ்சயன் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி அவெல்லாம் கிளம்பி போயாச்சு அப்படின்னு பரிஜ்ஞாதான அறிவிக்கப்பட்டு, நிர்கதோ அசோ மகாமதிகி, மகாபுத்சாலியான அந்த திருதராஷ்டிரன் கிளம்பி போயிட்டார் அப்படின்னு தெரியறது. புத்திரைஹி உடனே ஓடி போகிறா, எல்லாரும் பின்னாடி ஓடி போய் புத்திரைஹி எல்லா குழந்தைகளும் அம்மா நீ போக வேண்டாம், நீ எதுக்கு போகிறேம்மான்னு குந்தியை தடுக்கிறா. அப்படி தடுத்த போதிலும் சூரசேன சுதா, சூரசேனனுடைய பெண்ணான அந்த குந்தி ஆகப்பட்டவள் கதா, அவளும் போயிட்டா. இல்லைப்பா நான் போய்தான் ஆகணும், நான் இங்கே இனிமேல் இருக்க மாட்டேன்னு அவளும் கிளம்பி போயிட்டான். विलपन् भीमसेनः अपि तथा अन्ये चापि कौरवाः गङ्गातीरात् परावृत्य ययुः सर्वे गजाह्वयम्. பீமசேனக அப்படி விலப்பன், அவன் கூட அழறான். இப்போ ஏன்னா திருதராஷ்டிரம் போகிறதுக்கு அழலை, அவன் மேபி அம்மா கிளம்பி போகிறாளேன்னு அழுதுருப்பான். ஸோ பீமனும் அழுதான். அந்நியே சாப்பி கௌரவாக, எல்லா கௌரவர்கள் எல்லாருமே, கௌரவர்கள் இவா தானே மிஞ்சிருக்கா, வேறு யார் கௌரவ மிஞ்சினா, வேறு யாருமே மிஞ்சலையே. ஸோ இந்த 5 பேரும் உட்காந்து அழறா எல்லாரும். கங்கா தீராத் பராவிருத்தியா, சரி கங்கா தீரத்தில் அவள் கிளம்பி போயிட்டா, இனிமேல் அங்கே வேண்டாம், நம்ம கிளம்பி போகலாம், ஹஸ்தினாபுரத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி சர்வே கஜாஹ்வயம் எய்ஹூ. அப்போ யுதிஷ்டர் அந்த தம்பிகள் எல்லாம் அழிச்சுட்டு கஜாஹ்வயங்கிறது இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பினார். तदा अन्येषापि कौरवाः गङ्गातीरात् परावृत्य ययुः सर्वे गजाह्वयम्. ते गत्वा जाह्नवीतीरे शतयूप आश्रमं शुभं कृत्वा तृणैः कुटीं तत्र तपस्ते पुः समाहिताः. தே கத்வா ஜான்கவி தீர, யார் இந்த திருதராஷ்டிரன், விதுரன், குந்தி, காந்தாரி 4 பேருமா கங்கா தீரத்தில் இருக்கக்கூடிய சதயூப ஆசிரமம். 100 யூப்பங்கள் இருக்குது. யூப்பங்கிறது என்னது, ஒரு யாகத்துக்கு முதல்ல யூப்பஸ்தம்பத்தை நடுவா.
யூபஸ்தம்பத்தில் தான் அந்த பலியை கட்டுவா. அந்த பலி ஆடு இருக்கே, அந்த ஆடை கட்டுறதுக்கு யூபஸ்தம்பம் உண்டு. அதை அலங்காரமாக டெக்கரேட் பண்ணி அதை இது கட்டி விடுவா. அதான் யூபஸ்தம்பம். அப்போ சதயூபன்னா 100 யாகம் நடந்திருக்கு. அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆசிரமம், 100 யாகம் நடந்த அந்த ஆசிரமம். அதனால் சதயூப ஆசிரமம்னே பேர் இதுக்கு. ஸோ அந்த ஆசிரமத்துக்கு, சுபமான ஆசிரமத்துக்கு இவ கிளம்பி போய் அங்கே தங்குறான். கிருத்வா திருணைஹி குட்டீம். ஸோ புல்லெல்லாம் வச்சு ஒரு இதெல்லாம் ஓலையெல்லாம் வச்சு ஒரு குடிசை கட்டுறான். குடிசை கட்டி அதில் இருந்து கொண்டு தபஸ்தேபுகு சமாஹிதாக. சமாஹித்தன்னா ஒருமுகப்பட்ட மனதோடு பகவானை நினச்சி எல்லாருமே தபஸோடு இருந்தார்கள். शतयूपा आश्रमं शुभं कृत्वा दृढैः कुटीं तत्र तपस्तेपुः समाहिताः गतानि अब्दानि षट् तेषां यदा याता हि तापसाः युधिष्ठिरस्तु विरहात् अनुजान् इदम् अब्रवीत्. ஓகே, அப்தானி ஷட்டு. அப்தான்னா வருஷம், ஷட்டுன்னா 6 வருஷம் போயிடுது. இப்படியே 6 வருஷம் ஆயிடுத்து. ஸோ எதா யாத்தாகி தாபஸாகா, தபஸ்லேயே இருக்கா. இந்த 4 பேர் தபஸோடு கை கொண்டிருக்கா. இங்கே பார்த்தா ஹஸ்தினாபுரத்தில் யுதிஷ்டிரன் என்ன பண்ணுறான், விரகாத், ரொம்ப விரகம். எல்லாரும் போயிட்டாலே, நம்மளை விட்டு போயிட்டாலே, பெரியவா யாருமே நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற விரக தாபம் அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அனுஜான தம்பிகள், ஸோ கூட பிறந்தவர்கள் தம்பிகள். ஸோ தம்பிகளை பார்த்து இதம் அப்ரவீத், இவ்வாறு சொன்னான். गदानि अब्दानि षट्तेषां यदा याता हि तापसाः युधिष्ठिरस्तु विरहात् अनुजान् इदम् अब्रवीत्. स्वप्ने दृष्टा मया कुन्ती दुर्बला वनसंस्थिता मनो मे जायते द्रष्टुं मातरं पितरौ तथा. ஸோ சொல்கிறேன், எனக்கு நான் சொப்பனத்தில் பார்த்தேன், நம்ம அம்மா ரொம்ப துர்பலமாக இருக்கா. எனக்கு சொப்பனம் வந்தது, அதில் அம்மா ரொம்ப மோசமாக இருக்கா பார்த்தேன். மனஸ்திதா, வனத்தில் இருக்கக்கூடிய அம்மா குந்தி. மனோமே ஜாயத்தை திருஷ்டம், அவளை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கேன். மனசு அப்படியே ஆசைப்படுறது அவளை பார்க்கணுன்ட்டு. மாதரம் அம்மாவை, பிதரவுன்னு யார், பெரியப்பா தானே, காந்தாரி. அப்போ காந்தாரி அண்ட் திருதராஷ்டிரன் 2 பேரும் சேர்ந்து பிதரவுன்னு சொல்லுவோம். இப்போ ஸோ பெரியம்மா அவள் 2 பேரையும் அவ்வாறு பார்ப்பதற்கு எனக்கு ஆசையாக இருக்குது. स्वप्ने दृष्टा मया कुन्ती दुर्बला वनसंस्थिता मनो मे जायते द्रष्टुं मातं पितरौ तथा. विदुरं च महात्मानं सञ्जयं च महामतिं रोचते यदि वः सर्वान् प्रजाम इति मे मतिः. மகாத்மானம் விதுரம், அது மட்டும் இல்லை, இவா 3 பேரை சொன்னவர் விதுரர் விட்டுருவரா. எனக்கு விதுரரையும் பார்க்கணும், மகாத்மாவான விதுரரையும் பார்க்கணும். சஞ்சயம் ச மகாமதியும், சஞ்சயனு கூட போயிருக்கான் போல இருக்கு, சஞ்சயனையும் பார்க்கணும் எனக்கு. ரோச்சத்தை எதிவகா, உங்களுக்கு பிடிக்குமானால், உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால்னா, தம்பிகளை கேட்குறான், பர்மிஷன் கேட்குறார் யுதிஷ்டர். ஸோ ரோச்சத்தை எதிவகா, உங்களுக்கும் இஷ்டமானால் சர்வான் பிரஜாம, நம்ம எல்லாருமா சேர்ந்து கிளம்பலாம், போகலாம். இதுமே மதிஹி, இது என்னுடைய எண்ணம்னு சொல்கிறேன். विदुरं च महात्मानं सञ्जयं च महामतिं रोचते यदि वः सर्वान् व्रजाम इति मे मतिः. ततस्ते भ्रातरः सर्वे सुभद्रा द्रौपदी तथा वैराटी च महाभागा तथा नागरिकः जनः. ஸோ எல்லாரும் கிளம்பி போகிறா. இப்போது கங்கா நதி தீரத்தில் சதயூப ஆசிரமத்துக்கு பிரதர்ஸ், பிராத்தரக சர்வே, எல்லா பிரதர்ஸும், சுபத்ரா போகிறா, திரௌபதி போகிறா, வைராட்டிங்கிறது என்ன, விராட தேசத்து உத்தரா. ஸோ உத்தரையும் போகிறா, மகாபாகியமுடைய அந்த உத்தரை. ததா நாகரிக்காக, மக்களும் கூட ஃபாலோ பண்ணுறா. நாங்களும் வரோம், எங்களுக்கும் பார்க்கணும், திருதராஷ்டிரெல்லாம் பார்க்கணுன்ட்டு அவளும் கிளம்பிறா. நிறைய பேர் சேர்ந்து கிளம்புறா. இப்போ सुभद्रा द्रौपदी तथा वैराटी च महाभागः तथा नागरिकः जनः. प्राप्ता सर्वजनैः सार्धं पाण्डवाः दर्शनोत्सुकाः शतयूप आश्रमं प्राप्य ददृशुः सर्व एव ते. सर्वजनैः प्राप्ताः, எல்லாரும் போய் சேர்ந்துட்டா. அந்த சதயூப ஆசிரமத்துக்கு எல்லாரும் போயிட்டா. சார்தம், கூடவே. பாண்டவாக தர்ஷன உற்சகாக, பார்க்கறதுக்கு ஆசைப்பட்ட பாண்டவர்கள் எல்லாரும் அழிச்சுன்னு போயாச்சு. சதயூப ஆசிரமம் பிராப்பிய, அந்த ஆசிரமத்தை அடைந்து தத்ருஷுகு சர்வ ஏவத்தை, எல்லாரும் பார்க்குறா. எல்லாரும் அங்கே இருக்கா, இன்னும் யாரும் எங்கும் போகலை, அதனால எல்லாரையும் பார்த்தார்கள்.
विदुरः न यदा दृष्टः धर्मः तं पृष्टवांस्तथा क्व आस्ते स विदुरः धीमान् तम् उवाच अम्बिकासुतः எல்லாம் இருக்கா பார்க்குறான்னா விதுரரை காணோம். ஸோ விதுரக நான் எதா திருஷ்டகா விதுரனை காணலையேன்னு பார்க்குறா, தேடுறா. ஸோ தர்மக தம் பிருஷ்டவான் ததா. தர்மர் யார்? இதான் யுதிஷ்டர் தான். இங்கே தர்மர்னே சொல்கிறது. தர்மசுதானா கூட தர்மரையே தர்மன்னு பேரையே சொல்லிடுறோம் நம்ம. ஸோ அந்த யுதிஷ்டர் கேட்குறார். கேட்கும்போது குவ ஆஸ்தே விதுரக, எங்கே இருக்கார் விதுரர் அப்படி கேட்குறார். தீமான் புத்திசாலியான விதுரர் எங்கே இருக்கார்? தம் உவாச்ச அம்பிகாசுதக, அம்பிகாசுதனான திருதராஷ்டிரன் அவரை பார்த்து யுதிஷ்டரை பார்த்து சொல்கிறான். विरक्तश्चरते क्षत्ता निरीहः निष्परिग्रहः कुतो अपि ஏகாந்தசம்வாசி தியாயதே அந்தः சனாதனம். ஓகே, விரக்தக சரதே, அவர் ரொம்ப விரக்தி ஆயிட்டார். எதுலேயுமே அவருக்கு பற்று கிடையாது. அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். சத்தாங்கிறது விதுரர். ஸோ நிரீகக, எதுவுமே செய்யணும்னு அவருக்கு இனிமேல் ஆசை இல்லை. எந்த காரியத்தில் ஈடுபடுற ஆசை அவர் கிடையாது. நிஷ்பரிகிரக, தன்னோட எதையுமே எடுத்துன்னு கொண்டு போகல. எதுவுமே அவரோட ஓனர்ஷிப்பில் கிடையாது. எதையுமே அவர் கொண்டு போகல. ஸோ அப்படித்தான் ஒன்றுமே ஒரு ஐட்டமும் கூட இல்லாமல் அவர் பாட்டு தனியாக கிளம்பி போயிட்டார். குதோபி ஏகாந்த சம்பாசி, ஒரு ஏகாந்தமாக தனிமையில் எங்கோ இருக்கார் அவர். ஏகாந்தமாக இருக்கார். அது தனிமையில் இருக்கும்போது தியாயத்தே அந்தக சனாதனம், சனாதனமாக அந்த பகவானை, எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த பகவானை, பிரம்மத்தை அந்தக தியாயத்தே, தனக்குள்ளேயே தியானித்து கொண்டு ஏகாந்தமாக தனிமையில் இருக்கார். गंगां गच्छन् द्वितीये अन्हि वने राजा युधिष्ठिरः ददर्श विदुरं क्षामं तपसा संशितव्रतम्. ஸோ கங்காம் கச்சன், அப்படி கங்கை நதிக்கரையிலே அப்படி போயிட்டு இருக்கா. எல்லாருமா இந்த பாண்டவர்களை அவளை பார்த்து அப்படி போயிட்டே இருக்கும்போது துதியே அன்கி, 2வது நாள், ஃபர்ஸ்ட் டே அவர் தேடின்னு போகிறா போல் இருக்கு. விதுரரை காணல. செகண்ட் டே அன்னைக்கு பார்க்குறா. ராஜா யுதிஷ்டிரர் வனத்தில் விதுரம் ததர்ஷ, விதுரை பார்த்துட்டார். ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் பார்க்குறார். ஸோ க்ஷாமம் மெலிஞ்சிருக்கார். க்ஷாமன்னு ரொம்ப மெலிஞ்சிருக்கார். தபசா சம்சித்தவர், எப்போது தபஸோடையே விரதத்தோடு இருக்கிறதுனால ஒழுங்காக சாப்பிட மாட்டா. வனத்தில் கிடைக்கிறத கூட சரியாக சாப்பிட மாட்டா. ஸோ அப்படி விரதத்தோடு இருக்கக்கூடிய விதுரரை ஒல்லியாக பார்க்குறார் யுதிஷ்டிரர். वने राजा युधिष्ठिरः ददर्श विदुरं क्षामं तपसा संशितव्रतम्. दृष्ट्वा उवाच महीपालः वन्दे अहं त्वां युधिष्ठिरः. तस्थौ श्रुत्वा च विदुरः स्थाणुभूत इव अनगः. ஸோ மஹீபாலக யுதிஷ்டிரக, ராஜாவான யுதிஷ்டிரர் திருஷ்டுவா, அவரை பார்த்து விதுரரை பார்த்து சொன்னார். துவாம் வந்தே துவாம் அகம் வந்தேன், உங்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு விதுரர் ஒரு நமஸ்காரம் போட்டார். சுத்வாச்ச விதுரக தஸ்தௌ, அதை கேட்டுட்டு கூட விதுரர் பதிலுக்கு நமஸ்காரம் கூட சொல்லலை. அப்படி கம்பட்டமாக நிற்கிறார். ஸ்தூணகன்னு தூணாட்டமாக நிற்கிறார். ஏன்னா அவருக்கு எல்லாத்துலேயுமே விரக்தி, உலக காரியத்தில் ஈடுபாடு கிடையாது. தபஸ்லேயே இருக்கார் போல் இருக்கு. இவரை பார்த்தது மாதிரி தெரியல. அதனால ஒரு ஸ்தம்பமாட்டமா, ஸ்தானுனாலே தூணாட்டமாக இருக்கா. அனகக, குற்றம் இல்லாத அந்த விதுரர். क्षणेन विदुरस्य आस्यात् निःसृतं तेज अद्भुतं लीनं युधिष्ठिरस्य आस्ये धर्म अंशत्वात् परस्परं. ஸோ விதுரஸ்ய ஆசியாத்து, விதுருடைய முகத்தில் இருந்து, ஆசியம்னா ஆக்சுவலாக வாயின்னு அர்த்தம். இந்த இடத்துல வாயை முகத்துக்கு ஆகுபேராக போட்டுருணும். ஸோ அதனால் இப்போ விதுரரோட மூஞ்சிலேருந்து ஒரு தேஜஸ் கிளம்புறது. அப்படியே கம்பு மாதிரி நிற்கிறாரா விதுரர். அவருடைய முகத்திலிருந்து ஒரு க்ஷணத்தில், அந்த க்ஷணத்தில் ஒரு தேஜஸ் வெளிக்கிளம்பி வருது. நிஸ்ருதம், வெளிவந்த அந்த தேஜஸ்னால் அந்த அக்னி மாதிரி ஒளி. அந்த ஒளியான அற்புதமான தேஜஸ் யுதிஷ்டிரஸ்ய ஆசிய லீனம், அவரோட மூஞ்சியில் போய் சேர்ந்து அப்படியே லீனம் மறைஞ்சு போயிடுது. ஸோ இவர் மூஞ்சியிலேருந்து ஒரு தேஜஸ் கிளம்பி யுதிஷ்டரோட மூஞ்சியில் போய் அடைந்து அங்கே போய் மறைந்து விட்டது. ஏன்னா 2 பேருமே தர்மருடைய அம்சம்.
யமனை வேண்டிண்டு தான் குந்தி தர்மராஜரை பெற்றார். யுதிஷ்டரை பெற்றது தர்மராஜரான யமனை வேண்டிக் கொண்டு. ஸோ அவரும் தர்மரோட அம்சம். விதுரர் தர்மருக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது, பூமிக்கு போய் பிறக்கணும்னு சொல்லிட்டு மாண்டவிய ரிஷினால் கொடுக்கப்பட்ட சாபம். அதனால அவர் யமனே தான் அம்சாம்சமாக இங்கே விதுரராக பிறந்திருக்கார். ரெண்டு பேருமே தர்மராஜன் சொல்லக்கூடிய யமனுடைய அம்சம். அதனால பரஸ்பரம் ரெண்டுமே யமனோட அம்சம். இப்போ விதுரர் போகிறார், அப்போ தன்னுடைய தேஜஸை யுதிஷ்டரை கொடுத்துட்டு போகிறார் அவர். ஸோ யமனோட தேஜஸ் தான் அது அப்படியே யுதிஷ்டரை அடைந்தது. பரஸ்பரம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர். क्षणेन विदुरस्य आस्यात् अनिश्रुतं तेज अद्भुतं लीनं युधिष्ठिरस्य आस्ये धर्म अंशस्त्वात् परस्परम्. நிஸ்ருதம் அனிஸ்ருதம் கிடையாது, வெளிவந்த. அனிஸ்ருதம் அர்த்தம் மாறி போயிடும், ஆப்போசிட் அர்த்தம் ஆயிடும். ஓகே. छत्ता जहौ तदा प्राणान् शुशोच अति युधिष्ठिरः दाहार्तं तस्य देहस्य कृतवान् उद्यमं नृपः. சத்தா ஜஹௌ அப்படியே உயிரை விட்டுட்டார். பிராணான் ஜஹௌ தன்னுடைய பிராணத்தை அந்த சத்தா என்று சொல்லக்கூடிய விதுர சத்தான்னு அர்த்தம் என்னது? கலப்பு திருமணம் செய்து கொண்டான்னு அர்த்தம். ஆமாம், ஏன்னா தாசி கல்யாணம் பண்ணிட்டு தானே அவர் பிறக்கிறார். வியாசரும் ஒரு தாசியும் சேர்ந்ததுனால பிறந்தவர் விதுரர். ஸோ அந்த மாதிரி பிறக்கிறவன் எல்லாமே சத்தான்னு. சத்தா இஸ் எ ஜென்ரல் நேம். அது விதுரருக்கு இந்த இடத்துல அவ்வளோதான். ஸோ ஜஹௌ ததா பிராணான், பிராணனை விட்டார். சுஷோச்ச அதி சுஷோச்ச, ரொம்ப கவலைப்பட்டார். ஐயோ, இப்போ ஏற்பட்ட ஒரு அட்வைசர் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கார் இவாளுக்கு, பாண்டவர்களுக்கு விதுரர். ஸோ அதனால் ரொம்ப கவலைப்பட்டார் யுதிஷ்டர். தஸ்ய தேகசிய தாகார்த்தம், அவர் எரிக்கணும், உடம்பு எரிக்கணுண்டாமா. ஸோ விதுரனை எரிக்கிறதுக்கு உத்தியமம் கிருதவான்றப்பக ராஜா யுதிஷ்டர் உத்தியமம் முயற்சியை செய்தார். जहौ तदा प्राणान् शुशोच अति युधिष्ठिरः दाहार्तं तस्य देहस्य कृतवान् उद्यमं नृपः. शृण्वतस्तु तदा राज्ञः वागुवाच अशरीरिणी विरक्तः अयं न दाह अर्हः यथा इष्टं गच्छ भूपते. ஸோ ராஜா இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கார், கட்டையெல்லாம் அடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற சமயத்திலே அசரீரிணி, சரீரம் இல்லாத வாக்கு அப்படின்னு என்ன அசரீரின்னு தமிழில் அசரீரி தான், அசரீரின்னு தமிழில் சொல்லிடுறோம். சரீரம் இல்லாமல் ஒரு வார்த்தை கேட்கிறது, வாக்கு கேட்கறது, வானத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்கறது. என்ன கேட்கறது? சுண்வதக, எல்லாரும் கேட்கும்படி அது கேட்கறது. விரக்தக இவன் ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கக்கூடியவன். இவன் விரக்தி அடைந்தவன், ஒரு சன்னியாசி கோலத்தில் இருக்கக்கூடியவன் இந்த விதுரர். நார்மலாக சன்னியாசிகளை எரிக்க மாட்டான், அவளை சமாதியில் தான் வைப்பான். ஸோ அதனால இவன் ந தாக அர்ஹக, இவனை எரிப்பதற்கு அருகதை கிடையாது. யதா இஷ்டம் கச்ச பூபதே, உன்னோட இஷ்டப்படி நீ திரும்பி போகலாம். பூபதே ராஜாவே. ஒரு நிமிஷப்பா வாசிங்கப்பா. श्रुत्वा ते भ्रातरः सर्वे सस्नुः गङ्गाजले अमले गत्वा निवेदयामासुः धृतराष्ट्राय विस्तरात्. ஸோ பிராத்தரக சர்வே, எல்லாரும் பிரதர்ஸ்க்கு எல்லாரும் காது கேட்குறது. ஸ்ருத்வா, அதை கேட்டு, அந்த அசரீரி வாக்கை கேட்டு, சர்வே சஸ்னுகு, அவ்வளோதான், இனிமேல் எரிக்க வேண்டிய தேவை கிடையாது, உடம்பு அங்கேயே விட்டுடுறா. எல்லாரும் கங்கா ஜலத்தில் போய் குளிக்கிறா. அமலமான குற்றமற்ற அந்த கங்கா ஜலத்தில் போய் குளித்து விட்டு சஸ்னுகுன்னு ஸ்நானம் பண்ணினார்கள். கத்வா எங்கள் திருதராஷ்டிரன்கிட்ட போயிட்டா, திருப்பி இந்த சதயுப ஆசிரமத்துக்கு போகிறா. போய் நிவேதையா மாசுகுன்னு நிவேதனம் பண்ணுறா. இந்த மாதிரி விதுரர் நாங்கள் பார்த்தோம், அவர் எங்களை பார்த்துட்டே இருக்கும்போதே சடக்குன்னு உயிரை விட்டுவிட்டார். விஸ்தராத், விஸ்தாரமாக அந்த கதையை முதல் நாளைக்கு நடந்தது, ரெண்டாவது நாளைக்கு பார்த்தது, எல்லா கதையெல்லாம் விஸ்தாரமாக திருதராஷ்டிரிடம் சொன்னார்கள். ஏன்னா அவருக்கு பிரதராச்சே. श्रुत्वा ते भ्रातरः सर्वे सस्नुः गङ्गाजले अमले गत्वा निवेदयामासुः धृतराष्ट्राय विस्तरात्. स्थिताः तत्र आश्रमे सर्वे पाण्डवाः नागरैः सह तत्र सत्यवती सूनुः नारदश्च समागतः. ஸோ அந்த ஆசிரமத்தில் கொஞ்சம் இருக்காவெல்லாம். ஸோ சர்வே ஸ்திதாக, எல்லாம் போனவாள்லாம் திரும்பி வீடு நம்ம ஹஸ்தினாபுரத்துக்கெல்லாம் கிளம்பல, அங்கே இருக்கா. ஸோ பாண்டவாக நாகரைகி சக மக்கள், நகரத்து மக்கள் தான் நாகரர்கள் அப்படி சொல்லக்கூடியது. அவர்களோடு கூட இவாள்லாம் இருக்காங்க. தத்திர சத்யவதி சூனுகு, சத்யவதி சூனுவார் வியாசர், சத்யவதியோட பிள்ளைங்க வியாசர். ஸோ வியாசர் நாரதஷ்ட சமாகத்தக, வியாசரும் நாரதரும் அப்போ வர்றாங்க.
அந்த அந்த ஆசிரமத்துக்கு 2 பேருமா வர. स्थिताः तत्र आश्रमे सर्वे पाण्डवाः नागरैः सह तत्र सत्यवती सूनुः नारदश्च समागतः. मुनयः अन्ये महात्मानश्च आगता धर्मनन्दनं कुन्ती प्राह तदा व्यासं संस्थितं शुभदर्शनं. ஸோ அந்நிய முனையக நிறைய பேர் வந்துட்டா. இந்த மாதிரி வியாசர் வரார் நாரதர் வரார்னு கேட்டுன்னு சும்மா இருப்பாளா? பக்கத்தில் ஆசிரமத்தில் உள்ளவெல்லாம் அவளை பார்க்குறதுக்கு ஓடி வந்துட்டான். ஸோ எல்லோரும் வரா. ஆகதாக எல்லோரும் வந்துட்டா. மகாத்மாக்கள்லாம் தர்மநந்தனம் குந்தி தர்மநந்தனம். அப்போ யுதிஷ்டிரிடம் குந்தி பிராக குந்தி சொல்கிறா ததா வியாசம் சம்ஸ்திதம் சுபதர்ஷனம். ஸோ இவ வந்து அங்கே யுதிஷ்டர் இருக்கார், வியாசர் இருக்கார். அப்போ அந்த சமயத்தில் அவளெல்லாம் பார்த்து சுபதர்ஷனம் வியாசம், அதாவது ரொம்ப அழகாக வீற்றிருக்கிறாராம். வியாசர் வந்து அவருடைய தேஜஸ் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வியாசரையும் பார்த்து குந்தி பிராக. ஸோ வியாசரை பார்த்து தான் டைரெக்டாக அட்ரஸ் பண்ணுறான். ஸோ அவரை பார்த்து குந்தி சொன்னாள். मुनयः अन्ये महात्मानश्च आगता धर्मनन्दनं कुन्ती प्राह तदा व्यासं संस्थितं शुभदर्शनं. कृष्ण कर्णस्तु पुत्रो मे जातमात्रस्तु वीक्षितः मनो मे तप्यते अत्यर्थं दर्शयस्व तपोदन. கிருஷ்ணான்னு கூப்பிட்றா. வியாசருக்கு ஒரு பேர் இருக்கே, கிருஷ்ணர்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? எனக்கு கற்பா இருக்கார் அவர் வந்து கிருஷ்ண துவைபாயனர்லாம் பேர் இருக்கு அவருக்கு. ஸோ கிருஷ்ணா வியாசரே கர்ணகா புத்திரகமே, என்னுடைய கர்ணன் புத்திரன், என்னோட பிள்ளை, அவன் செத்து போயிட்டான் பாவம். ஜாத மாத்திரஸ்து வீழ்ச்சிதக பிறந்த உடனே நான் பார்த்தேன். அப்போ பார்த்தது மனோமே தப்பியதே அத்தியர்த்தம். அதுக்கப்புறம் ரொம்ப தவிச்சு போகிறேன் நான். இப்போ வந்து வீழ்ச்சிதகா, ஆனால் இவள் ஜாத்த மாத்திரஸ்து வீழ்ச்சிதகான்னு சொல்கிறது நமக்கு அப்படி சரியாக தெரியல. ஏன்னா அந்த இவாள்லாம் டெஸ்டிங் நடக்கிறதே, அவளோட ஆயுத பயிற்சி அந்த சமயத்துலேயும் குந்தி அங்கே இருந்தான்னு நம்ம பார்க்குறோம். ஒரு இதில் புஸ்தகத்தில் ஒரு மாதிரி இருக்குது. இங்கே என்ன சொல்கிறான், நான் பிறந்த போது பார்த்ததுன்னு விடுறான். இன்ஃபேக்ட் செத்து போன போதும் அவள் அங்கே வந்து அழறாங்கிறத நம்ம பார்க்குறோம், பாகவதெலாம் பார்க்குறோம். பட் இங்கே என்ன போட்டிருக்குன்னா ஜாத மாத்திரஸ்து வீழ்ச்சிதகா, பிறக்கும் போது நான் பார்த்தேன். இப்போ அது தப்பியதே அத்தியர்த்தம் மனோமே, என்னுடைய ஸோ மனோமே தப்பியதே அத்தியர்த்தம், எனக்கு மனசு ரொம்ப தவிச்சு போகிறது. தர்ஷயஸ்வ தபோதன, தபம் நிறைந்தவரே, தபமே தனமாக உடையவரே, தபகா ஏவ தனம். ஸோ அந்த தனமாக உடையவரே வியாசரே, எனக்கு அவரை காட்டு, இந்த கர்ணனை நான் பார்க்கணும்னு சொல்கிறான். कर्णः तु पुत्रः पुत्रो मे जातमात्रस्तु वीक्षितः मनो मे तप्यते अत्यर्थं दर्शयस्व तपोदन. समर्थो असि महाभाग कुरु मे वाञ्छितं प्रभो. गान्धारी उवाच दुर्योधनः रणे अगच्छत् वीक्षितः न मया मुने. ஸோ மகாபாகியமுடையவரே, உங்களுக்கு சாமர்த்தியம் உண்டு. சமர்த்தக அசி, உங்களுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. செத்து போனோன்னு திருப்பி எங்களுக்கு ஆட்டுறதுக்குள்ள சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு. குருமே வாஞ்சிதம், என்னுடைய இஷ்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டும் ஹே பிரபோ, ஹே வியாசரே. அப்போ காந்தாரி உடனே கேட்குறா, அவுடுவலா எனக்கு பார்க்கணுங்கிறாவன். துரியோதனக ரணே அகச்சத்து, போரில் என்னோட பிள்ளை துரியோதனன் செத்து போயிட்டான். ஸோ அகச்சத்து போயிட்டான். ந மயா முனே வீழ்ச்சிதக, அவனை அப்புறம் நான் பார்க்க முடியலையே. ஸோ அவன் செத்து போனதுக்கப்புறம் நான் பார்க்கலையே அவனை, முனே நான் பார்க்கல. ஓகே, கண்டினியூ ஆகுது, வாசிங்க. समर्थः असि महाभाग कुरु मे वाञ्छितं प्रभो. गान्धारी उवाच दुर्योधनो रणे अगच्छत् वीक्षितः न मया मुने. तं दर्शय मुनिश्रेष्ठ पुत्रं मे त्वं सह अनुजं. सुभद्रा उवाच अभिमन्युं महावीरं प्राणात् अपि अधिकं प्रियं द्रष्टुकामा अस्मि सर्वज्ञ दर्शय अद्य तपोदन. ஓகே, தம் தர்ஷயா, எனக்கு அந்த துரியோதனனை காட்டணும். அது மட்டும் இல்லை, துவம் சக அனுஜம். அனுஜம்னா ஒரே ஒரு பிள்ளையை தான் கேட்குறான், அனுஜான்னு சொல்லலை, தம்பிகளைன்னு சொல்லலை, ஒரே ஒரு தம்பின்னு. அப்போ துஷாசனன்னு எடுத்துக்கணும் நம்ம. ஸோ துரியோதனன் துஷாசனன் 2 பேரையும் எனக்கு காட்டுங்கோன்னு கேட்குறா காந்தாரி. உடனே சுபத்ரா விடலை, சுபத்ரா கேட்குறா, என்னுடைய அபிமன்யுவை காட்டுங்கோ. மகாவீரனான அபிமன்யு பிராணாதபேதிகம், என்னுடைய பிராணனோட பெரிய சிறந்தவர், பிடித்தவர் எனக்கு. அப்படிப்பட்ட பிரியமான என்னுடைய அபிமன்யுவை காட்டுங்கள். ஸோ திரஷ்டுகாமா அஸ்மி, அவரை பார்க்கணும் நான். சர்வஜா, எல்லாம் அறிந்தவரே வியாசரே. தர்ஷய அத்ய தபோதன, தனத்தை உடையவரே, நீங்கள் எனக்கு அவரை இன்று காட்ட வேண்டும். सुभद्रा उवाच
अभिमन्युं महावीरं प्राणात् अपि अधिकं प्रियं दृष्टुकामा अस्मि सर्वज्ञ दर्शय अद्य तपोधन सूत उवाच एवं विधानि वाक्यानि श्रुत्वा सत्यवती सुतः प्राणायामं ततः कृत्वा दद्यौ देवीं सनातनीं सन्ध्याकाले अथ सम्प्राप्ते गङ्गायां मुनिसत्तमः ஓகே சூதர் சொல்கிறாருங்க ஏவம் விதானி வாக்கியானி இப்படிப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் கேட்குறார் ஒருத்தர் ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாம் கேட்டார் அதை கேட்டு சுத்வா சத்யவதி சுதக வியாசர் கேட்டு பிராணாயாமம் தத கிருத்துவா நீண்ட பெருமூச்சு பிராணாயாமம் பண்ணுறார் ஏன்னா அதுக்கெல்லாம் முஸ்தீபு பண்ணணும் தபஸ்னால தான் கொண்டு காட்ட முடியும் செத்தவாளெல்லாம் ஸோ கிருத்துவா அதை பண்ணி தத்யவ் தியானித்தார் தேவீம் சனாதனீம் இப்போ தான் பராசக்தி ஆதி பராசக்தியே அவர் தியானித்தார் சந்தியா காலே அதை சம்பிராப்தே சந்தியா காலம் ஆச்சு கங்காயாம் அந்த கங்கை நதிக்கரையில் அந்த முனிசத்தமகா யார் வியாசராகப்பட்டவர் கங்கை நதிக்கரையில் இந்த பிராணாயாமம் பண்ணல தேவியை தானித்தார் சந்தியா கால வேளையில் सूतोवाच एवं विधानि वाक्यानि श्रुत्वा सत्यवती सुतः प्राणायामं ततः कृत्वा दद्यौ देवीं सनातनीं सन्ध्याकाले अतः सम्प्राप्ते गङ्गायां मुनिसत्तमः सर्वान् तांश्च समाहूय युधिष्ठिरपुरोगमान् तुष्टाव विश्वजननीं स्नात्वा पुण्यसरिज्जले சர்வான் தான் அங்கே கூடியிருக்கிற எல்லாருக்கும் கூப்பிட்டார் சமாகூய யுதிஷ்டிர புரோகமான் யுதிஷ்டரை முன்னிட்டு கொண்டு எல்லாரும் வந்திருக்கா இல்லையா எல்லாரையும் கூப்பிடுறார் ஆகூயன்னு கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்றார் வாங்கோ விஸ்வஜனனியும் துஷ்டாவ முதல்ல ஸ்துதி பண்ணுறார் தேவியை ஸ்துதி பண்ணுறார் எல்லோரும் வாங்கோ எல்லோரும் சேர்ந்து தேவியை நமஸ்காரம் பண்ணலாம் அப்படி சொல்லி ஸ்துதி துஷ்டாவான்னு சொன்னால் ஸ்துதி செய்தார் விஸ்வத்துக்கே தாயான அம்மாவை ஜெகஜனனியை ஸ்நாத்வா புண்ணிய சரிஜலே புண்ணியமான அந்த கங்கை நதியில் நீராடி அதுக்கப்புறம் ஸ்துதி பண்ணுறார் प्रकृतिं पुरुष आरामां सगुणां निर्गुणां तथा देवदेवीं ब्रह्मरूपां मणिद्वीप अधिवासिनीं ஸோ பிரகிருதியும் புருஷ ஆராமம்னு பழத்தோட்டம்னு சொல்லியிருக்கோம் இங்கே ஆராமாம்னு சொன்னால் ரமயதி ஆராமாம் எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடியவர் ரமயதி இது ராமக ராமான்னு சொன்னாலும் எல்லாரையும் ரமிக்க வைக்கக்கூடியவள் அதனால ராமா அப்படின்னு பெண்களில் ராமா ஆம்பளைக்கு ராமக ஸோ இப்படி எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய புருஷ ஆராமாம் பிரகிருதி புருஷ அதாவது பிரகிருதியையும் புருஷனையும் எல்லாரையுமே மகிழ்விக்கக்கூடிய ஏன்னா மாயையோட பவரை தான் பார்க்குறோம் தேவிங்கிறது பகவானுடைய சேர்ந்த அந்த மாயா சக்தியை தான் இப்போ எல்லாருமே ஸ்துதி பண்ணுறோம் ஆதிபராசக்தி ஜனனி ஜெகஜனனி எல்லாம் தான் ஸோ அப்படிப்பட்டவளை சகுணாம் நிர்குணாம் குணத்தோடும் இருப்பாள் நிர்குண வடிவமாகவும் இருப்பாள் பகவான் நிர்குணம்னா இவளும் நிர்குணம் தான் பகவான் சகுண அவதாரம் எடுத்தால் இவளும் கூட தான் வரணும் ஸோ அதனால் அவளை சகுணம் நிர்குணமாக இருக்கக்கூடிய அவளை தேவதேவியும் தேவர்களுக்கெல்லாம் தேவியான அவளை பிரம்ம ரூபாம் பிரம்மம் என்று சொல்லக்கூடிய ரூபினியை மணித்வீப அதிவாசினி அவளுடைய வீட்டுக்கு பேர் என்னது மணித்வீபம் தானே மணித்வீபத்தில் இருக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட அதிவாசினி அதில் வசிக்கக்கூடியவள் அவளை எல்லாருமா இப்போ வியாசர் ஸ்துதி பண்ண போகிறார் प्रकृतिं पुरुष आरामां सगुणां निर्गुणां तथा देवदेवीं ब्रह्मरूपां मणिद्वीप अधिवासिनीं यदा न वेदा न च विष्णुः ईश्वरः न वासवः नैव जलाधिपः तथा न वित्तपः नैव यमश्च पावकः तदा असि देवी त्वम् अहं नमामि तां வேதான்னு சொன்னால் பிரம்மான்னு அர்த்தம் ஸோ பிரம்மா ஒன்றை அறிய மாட்டார் விஷ்ணுவும் சரி ஈஸ்வரனான சிவனும் சரி வாசவன் என்று சொல்லக்கூடிய இந்திரன் ஜலாதிபக ஜலத்துக்கு அதிபதியான வருணன் அப்புறம் வித்தப்பான்னு வித்தப்பகான்னு சொன்னால் குபேரன் ஸோ பணத்துக்கு அதிபதி ஸோ வித்தம்னா பணத்துக்கு அதிபதியான குபேரன் யமன் தெற்கு திசை அதிபதியான யமன் பாவக அக்னி அப்படி யாருமே அறிய மாட்டார்கள் உன்னுடைய அருமை பெருமை நீ எப்படிப்பட்டவள் நீ இன்னார்னு உன்னை யாருமே அறிஞ்சிக்க முடியாத அப்பேற்பட்ட உன்னை ததாசி அப்படிப்பட்ட நீ இருக்கிறாய் தேவி அப்படிப்பட்ட தேவியான உன்னை தொம் அகம் நமாமி தாம் நான் அப்பேற்பட்ட அந்த தேவியை அந்த சக்தியை நான் வணங்குகிறேன்னு ஆரம்பிக்கிறேன்
न वासवः नैव जलाधिपः तथा न वित्तपः नैव यमश्च च पावकः तदासि देवी त्वम् अहं नमामि त्वाम् जलं न वायुः न दरा न च अम्बरं गुणाः न तेषां च न च इन्द्रियाणि अहं मनो मे बुद्धिः न च तिग्मगुः शशि तदा असि देवी त्वम् अहं नमामि ताम्. ஸோ இந்த பஞ்சபூதங்களை சொல்கிறார். இப்போது ஜலம் வாயு காற்று, தரா பூமி, அம்பரம் ஆகாசம். ஸோ இந்த பஞ்சபூதங்களும் உன்னை அறிய மாட்டார்கள், பஞ்சபூதங்களுக்கும் மேலானவள் நீ. குணாகா குணம், அந்த குணம்தான் அந்த பிரதானத்தில் இருக்கிறது, மூல பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த மாயாயோட இருப்பிடமே அந்த குணாங்கிற சொல்லக்கூடிய அந்த மூல பிரகிருதி. அந்த குணங்களையும் தாண்டிய வழிவன். ஸோ குணாகா ந தேஷாம் ந ச இந்திரியாணி அகம், நீ அந்த குணமும் இல்லை, நீ அந்த பஞ்சபூதங்களும் இல்லை, இதெல்லாம் தாண்டியவள் நீ. நீ சந்திர ந ச இந்திரியாணி, இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடியவளும் அல்ல நீ. நீ எல்லாத்தையும் தாண்டியவள். அப்படி அகம், அகம்னா அகங்காரம், அகங்காரம் என்பது நீயும் இல்லை, அதாவது எதுவுமே நீ கிடையாது, எல்லாத்தையும் தாண்டியவள் அப்படின்னு சொல்கிறார். மனோ ந புத்திகி, நீ மனவும் மனசும் கிடையாது, நீ புத்தியும் கிடையாது. ந திக்மகுகு, திக்மகுகுன்னு சூரியன், நீ சூரியனும் கிடையாது, சசி சந்திரனும் கிடையாது, எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறாய். ஸோ எல்லாம் உங்ககிட்டருந்து வரதே தவிர, அந்த ஒளியெல்லாம் வாங்குறதெல்லாம் உங்ககிட்டருந்து வரதே தவிர எதுவுமே நீ கிடையாது, எல்லாமே தாண்டியவள் நீ. ததாசி தேவி, நீ அப்படி இருக்கிறாய் தேவி. தொம்மகம் நமாமி தாம், அப்படிப்பட்ட உன்னை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன். जलं न वायुः न दरा न च अम्बरं गुणाः न तेषां च न च इन्द्रियाणि अहं मनो न बुद्धिः न च दिक्महुः शशि तदासि देवी त्वम् अहं नमामि ताम्. इमं जीवलोकं समादाय चित्ते गुणैः लिङ्गकोशं च नीत्वा समाधौ स्थिता कल्पकालं नयस्य आत्मतन्त्रा न को अपि अस्ति वेथा विवेकं गतोऽपि. ஓகே, இமம் ஜீவலோகம் சித்தே சமாதாய. ஸோ நீ என்ன பண்ணுறாய், உன்னுடைய மனசுக்குள் உன்னுடைய சித்தத்துக்குள்ளேயே இந்த உலகத்தை முழுசையும் வச்சுக்கிறாய். எப்போ? பிரளய காலத்தில் என்ன ஆகும், எல்லாமே சூஷ்ம வடிவமாக ஆகிடும், சூஷ்ம லிங்க தேகமாகிடும், எல்லாத்தையும் தூக்கி எடுத்து தனக்குள்ளே வச்சுடுவா. எல்லாமே இப்போ கூட ராத்திரி என்ன பண்ணுறோம், நம்மலாம் பிரதானத்தில் போய் தூங்குறோம்னு சொல்லுவாள். சுஷுப்தியில் எல்லாருமே ஒன்று, சுஷுப்தியில் உலகமே கிடையாது, யாருக்குமே உலகம் கிடையாது, யாருமே கிடையாது. அப்போ எல்லாருமே எங்கே இருக்கணும், ஒரே இடமா போயிருக்கோம், அந்த மாயேங்கிற இடத்துல தான் போகிறோம், அதுதான் மூல பிரகிருத்தின்னு சொல்கிற இடம். ஸோ அந்த இடத்துல தான் இந்த தேவி என்ன பண்ணுறா, எல்லாரையும் உள்ளே வச்சுவிட்றா. ஸோ ஜீவலோகம் சமாதாய, எல்லாத்தையும் எடுத்துட்டு உன்னுடைய ஹிருதயத்தில் வச்சுன்னு விட்ற நீ. குணைகி லிங்க கோஷம் தான் ஜந்துக்களோட சூஷ்ம வடிவம். அந்த சூஷ்ம வடிவங்கள் எல்லாம் அந்த குணத்தோடு சேர்த்து கொண்டு அந்த இடத்துல அந்த பிரகிருதி மூல பிரகிருதியை கொண்டு வச்சுட்டு விட்ற நீ. நீத்வா எடுத்து சமாதவுன்னு சொன்னான்னா சமாதி ஆகிடுறது, உலகமே சமாதி ஆகிடுதுன்னு என்னது, லயம் பிரளய காலம்னு அர்த்தம். கல்பகாலம் ஸ்திதா, அப்படியே வச்சுட்டு ஒரு கல்பகாலம் அப்படியே இருப்பேன். கல்பங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கல்பங்கிறது என்ன அர்த்தம், பிரம்மாவோடு ஒரு டே இஸ் ஈக்குவல் டு ஒரு கல்பம், ஒரு நாள் பிரம்மாவோடது ஒரு கல்பம்னு சொல்கிறோம். ஸோ அவருக்கு அதே அளவு தான் நைட்டு, டே அண்ட் நைட் ஆர் ஈக்குவல். ஸோ இவ வந்து இந்த டே முடிஞ்ச உடனே அப்படியே இந்த பிரளயம் வருது இல்லையா, பிரம்மாவோட ஒரு டே முடிஞ்ச உடனே அந்த பிரளயத்தில் அது ஒரு கல்பம் முடியணுமே, அப்போ பிரம்மா அடுத்த டே வரணுமே அவருக்கு. ஸோ அதை மாதிரி அந்த ஒரு கல்பகாலம் முழுக்க நீ அதை வச்சுன்னு விட்ற, எல்லாரையும் கொண்டு போய் இதில் சேர்த்து உன்னோட சித்தத்தில் வச்சுன்னு விட்றேங்கிறாங்க. நயசிய ஆத்மதந்திரான்னு சுதந்திரன்னு அர்த்தம். நீ சுதந்திரமானவள், உனக்கு காரணமோ காரியமோ கேட்க வேண்டிய ஆளே கிடையாது, நீ சர்வ சுதந்திரமானவள். ஸோ இப்படி நீ நயசின்னு யூ ஸ்பெண்ட் த டைம். ஸோ இப்படி ஒரு கல்பகாலம் இவர்களை என்னோட சித்தத்தில் வச்சுண்டு நீ அப்படியே ஒரு கல்பகாலம் கழிக்கிறாய். ந கோபி அஸ்தி வேதா விவேகம் கதோபி, விவேகிகள் கூட, எல்லாம் அறிந்தவர்கள் ஞானிகள், அவர்கள் கூட இதை பற்றி யாருமே அறிய மாட்டார்கள். ந கோபி அஸ்தி வேதான்னா அறிந்தவர்கள், இப்படிப்பட்ட உன்னுடைய பெருமையை அறிந்தவர்கள் யாரும் கிடையாது. இமம் ஜீவலோகம் சமாதாய சித்தே குணைஹி லிங்ககோஷம் ச நீத்வா சமாதோ
स्थिता कल्पकालं नयसि आत्मतन्त्र न को अपि अस्ति वेता विवेकं कथो अपि प्रार्थयति एष मां लोकः मृतानां दर्शनं पुनः न अहं क्षमो अस्मि मातः त्वं दर्शय आशु जनान् मृतान् ஸோ லோகக மாம் பிரார்த்தயதி ஏஷ இந்த உலகம்லாம் என்ன கேட்குறது யார் இந்த மக்கள் சுபத்ரா கேட்குறா காந்தாரி கேட்குறா இவளுக்கு குந்தி கேட்குறா எல்லாரும் தர்ஷையான்னு கேட்குறா புனக மிருதானாம் தர்ஷனம் செத்து போனவாளோட தர்ஷனத்தை இவெல்லாம் கேட்குறா இந்த உலகம்ல மக்கள்லாம் கேட்குறா என்கிட்ட நேகம் க்ஷமோஸ்மி மாதகா எனக்கு ஒரு சாமர்த்தியம் கிடையாது அம்மா மாதகா அம்மா ந க்ஷமோஸ்மி ஐ எம் நாட் ஃபிட் க்ஷமகன ஃபிட் எனக்கு அந்த ஃபிட்னஸ் கிடையாது என்னால் காட்ட முடியாது நீ காட்டுமா மிருதான் ஜனான் செத்து போனவர்களை ஆஷு தர்ஷைய சீக்கிரமாக காட்டு அம்மான்ட்டு தேவிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் வியாசர் प्रार्थयति एष मां लोकः मृतानां दर्शनं पुनः न अहं क्षमो अस्मि मातः त्वं दर्शयासु जनान् मृतान् दर्शय आशु सूत उवाच एवं स्तुता तथा देवी माया श्रीभुवनेश्वरी स्वर्गात् आहूय सर्वान् वै दर्शयामास पार्थिवान् ஸோ சூதர் வந்து சொல்கிறார் இங்கே கதை நைமிஷாண்டில் நடக்கிற கதை இது ஸோ சௌனகாதி முனிவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார் ஏவம் ஸ்துதா இவ்வாறு ஸ்துதிக்கப்பட்ட அந்த தேவி ததா அப்பொழுது மாயா தேவி அவள் ஸ்ரீபுவனேஸ்வரி அவளை எப்படி கூப்பிட்றோம் நம்ம ஸ்ரீபுவனேஸ்வரின்னு சொல்கிறோம் நம்ம ஸோ ஹ்ரீங்கார ரூபிணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஹ்ரீம் அந்த வார்த்தைக்கு தான் அவளை ஐங்கார ரூபிணி ஹ்ரீங்கார ரூபிணி அப்படி சொல்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீபுவனேஸ்வரி ஸ்வர்காத் ஆகூய சொர்க்கத்துக்கு போனவாளெல்லாம் திருப்பி கூப்பிட்றா அவள் கூப்பிட்டு வரவழைக்கிறா சர்வான் வை எல்லாரையும் அந்த பார்த்திவான் செத்து போன ராஜாக்கள் யார் அபிமன்யு ராஜபுத்திரனாக இருந்தான் இல்லையா ஸோ அபிமன்யு அப்புறம் இவன் கர்ணன் துரியோதனன் துச்சாதனன் இவாள் எல்லாரையும் பார்த்திவான் பூமியில் ராஜாவாக இருந்தவர்களை எல்லாம் தர்ஷயா மாச காட்டினாள் தேவி एवं स्तुता तदा देवी माया श्रीभुवनेश्वरी स्वर्गात् आहूय सर्वान् वै दर्शयामास पार्थिवान् दृष्ट्वा कुन्ती च गान्धारी सुभद्रा च विराटजा पाण्डवाः मुमुदुः सर्वे वीक्ष्य प्रत्यागतान् स्वकान् सो कुन्ती च गान्धारी च सुभद्रा च ஸோ குந்தி பார்த்தா காந்தாரி பார்க்குறா சுபத்ரா பார்க்குறா விராட்டஜான விராடனுக்கு பிறந்தவள் உத்தரையும் பார்க்குறா அபிமன்யுவை பார்க்குறாவா திருஷ்டுவா எல்லாரையும் பார்க்குறா எல்லாரையும் பார்க்க முடியும் பார்க்குறா பாண்டவாக முமுதுகு ரொம்ப சந்தோஷப்பட்டா பாண்டவர்கள் ஸ்வகான் தன்னுடைய ஆட்கள் செத்து போனவர்கள் பிரத்யாகத்தான் மீண்டும் வந்தார்கள் மீண்டும் பூமிக்கு வந்த அவர்களை சர்வே வீட்ச எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஆனந்தம் அடைந்தார்கள் பாண்டவர்கள் गांधारी सुभद्रा च विरटजा पांडवा मुमुदुः सर्वे वीक्ष्य प्रत्यागतान् स्वकान् पुनर्विसर्जिताः तेन व्यासेन अमिततेजसा स्मृत्वा देवी महामाया इन्द्रजालम् इव उद्यतम् सो तेन வியாசேன தேன அந்த வியாசரால் புனர்விசர்ஜிதாக மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டா போகிறோம் அவ்வளோதான் காட்டியாச்சு திருப்பி வியாசர் என்ன சொன்னார் எல்லோரும் போயிட்டு வாங்கிட்டார் அவர் தான் புனர்விசர்ஜிதாக ஸோ மீண்டும் அனுப்பப்பட்டார்கள் அமித தேஜஸாக எல்லாரும் பயங்கரமான தேஜஸ் உடையவர்கள் அவளை வந்தால் காட்சி கொடுத்தா போயிட்டான் ஸோ ஸ்மிருத்வா தேவி மகாமாயாம் ஸோ அப்போ எல்லாரும் தேவியை நினைக்கிறான் இப்போ மகாமாயான அந்த தேவியை எல்லாரும் நினச்சி இந்திரஜாலமே உத்தியத்தை என்ன இந்திரஜாலமாக இருக்கேது பயங்கர மேஜிக்காக இருக்கேது இப்படி வந்துட்டு போகிறது அப்படின்னு நினச்சிட்டு அந்த தேவியை கும்பிடுறா எல்லாரும் तदा पृष्ट्वा ययुः सर्वे पाण्डवाः मुनयः तथा राजा नागपुरं प्राप्तः कुर्वन् व्यासकथां पथि ஸோ எல்லாரும் ததா பிருஷ்டுவா எய்கு சர்வே பாண்டவாக எல்லாரும் விடை கொடுத்து அனுப்பிச்சா எல்லாரும் யுதிஷ்டர்லாம் ஜனங்கள்லாம் வீட்டுக்கு வர வேண்டாமா ஹஸ்தினாபுரத்துக்கு வர வேண்டாமா ஸோ முனிவர்கள் எல்லாரும் அவாவா இடத்துக்கு போயிட்டா ராஜா நாகபுரம் பிராப்தக நாகபுரம்னால ஹஸ்தினாபுரத்தை அடைந்தார் யுதிஷ்டர் குர்வன் வியாசகதாம் பதி வியாசர் என்னெல்லாம் பண்ணினார்கிற ஆச்சரியமான அந்த கதைகள் எல்லாம் சொல்லிண்டு வழியில் செய்து கொண்டு அவர் நடக்கிறார் யுதிஷ்டர்
दृष्ट्वा ययुः सर्वे पाण्डवाः मुनयः तदा राजा नागपुरं प्राप्तः कुर्वन् व्यासकथां पठि इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां द्वितीयस्कन्धे पाण्डवानां कथानकं वृद्धानां दर्शनं वर्णनं नाम सप्तमोऽध्यायः। सर्वं जगदम्बार्पणमस्तु। अथ अष्टमोऽध्यायः। सूत उवाच तथो दिने तृतीये च धृतराष्ट्रः स भूपतिः धावाग्निना वने दग्धः स भार्यः कुन्ती संयुतः. ஸோ சூதருங்க நைமிஷான் சொல்லிட்டு இருக்கார். தினே திருத்தீயே மூன்றாவது நாள் திருதராஷ்டிரக சபூபதிக்கு. ஸோ இவெல்லாம் கிளம்பி வந்த மூணாவது நாளில் திருத்தீயே தினே மூன்றாவது நாளில் திருதராஷ்டிரர் தாவாக்னினா வனே தக்தக ஒரு காட்டுத்தீ ஏற்பட்டது. அந்த காட்டுத்தீயில் அவர் எரிந்தார். தக்தக திருதராஷ்டிரர் எரிஞ்சே போயிட்டார். அவர் பாரியக எல்லாரையும் சாப்பிட்டுடுத்து அந்த காட்டுத்தீ. பாரியக பெண்டாட்டி காந்தாரியோடு கூட அவர் இறந்தார். குந்தி சம்யுதக குந்தியும் போயிட்டார். ஸோ எல்லாருமே காட்டுத்தீயால் விழுங்கப்பட்டனர். धृतराष्ट्रः स भूपतिः दावाग्निना वने दग्धः स भार्यः कुन्ती संयुतः. सञ्जयः तीर्थयात्रायां गतः त्यक्त्वा महीपतिं श्रुत्वा युधिष्ठिरः राजा नारदात् दुःखम् आप्तवान्. ஸோ சஞ்சயக தீர்த்த யாத்திராயாம் கதக. சஞ்சயன் அப்போ அங்கே இல்லை. நான் தீர்த்த யாத்திரை போய்ட்டுறேன்னு அவன் கிளம்பி விட்டான். அதனால அங்கே இல்லை. ஸோ தெக்துவா மஹீபதியும் ராஜாவை விட்டு எப்போவுமே திருதராஷ்டிரோட கூடிய நகமும் சதையுமா இருப்பார் ரெண்டு பேரும். அப்படி இருக்கக்கூடிய சஞ்சயனை அவர் விட்டுட்டு போயிட்டார். போய் தீர்த்த யாத்திரை போயிட்டு திரும்பி வந்தபோது பார்த்தா இவ இல்லை, போயிட்டான். ஸோ ராஜா யுதிஷ்டிரக நாரதாத்து ஸ்ருத்வா. ஸோ இந்த விஷயமெல்லாம் நாரதர்லேருந்து இவருக்கும் தெரியறது. யுதிஷ்டருக்கும் வந்து நியூஸ் வந்துடுறது, திருதராஷ்டிரன் செத்து போயிட்டான்பா அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்தையும் அறிந்த யுதிஷ்டர் துக்கம் ஆப்தவான், ரொம்ப துக்கப்பட்டான். எல்லாரும் நம்ம விட்டுட்டு வந்தோம், இப்போ போயிட்டாலே வான்ட்டு. षट्त्रिंशे अथ गते वर्षे कौरवाणां क्षयात् पुनः प्रभासे यादवाः सर्वे विप्रशापात् क्षयं गताः. ஸோ षट्त्रिंशன 36, त्रिंशன 30, षट्ना 6 36. ஸோ 36 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ கௌரவானாம் க்ஷயாத். கௌரவானாம் க்ஷயம் எப்பாச்சு? மகாபாரத போர். ஸோ கௌரவர்கள்லாம் இறந்து போன அந்த பாரத போருக்கு அப்புறம் 36 வருஷம் இந்த யுதிஷ்டர் ராஜாவாக இருந்தார். ஸோ 36 இயர்ஸ் போயிடுது. 36 இயர்ஸ். பிரபாசே யாதவாக சர்வே. இப்போ பிரபாச க்ஷேத்திரத்தில் அவளும் போயிட்டா இல்லையா? பிரபாச க்ஷேத்திரத்தில் யாதவர்களும் இறந்ததுக்கப்புறம் மகாபாரத போரில் கௌரவர்கள் அழிந்தார்கள். அதுக்கப்புறம் பிரபாச க்ஷேத்திரத்தில் சர்வே யாதவாக எல்லா யாதவர்களும் விப்ரஷாபாத்து அந்த பிராமணர்களுடைய சாபத்தால் அவர்களும் க்ஷயம்கதாக அவர்களும் இறந்து விட்டார்கள். ஸோ அதுக்கப்புறம் 36 வருஷம் ராஜா யுதிஷ்டர் நாட்டை ஆண்டிருக்கார். षट्त्रिंश अथ गते वर्षे कौरवाणां क्षयात् पुनः प्रभासे यादवाः सर्वे विप्रशापात् क्षयं गताः. ते पीत्वा मदिरां मत्ताः कृत्वा युद्धं परस्परं क्षयं प्राप्ताः महात्मानः पश्यतः रामकृष्णयोः. ஸோ அந்த கதையை சொல்கிறார். எப்படி இவெல்லாம் இப்போ யாதவர்கள் இறந்து போன உடனே இந்த அர்ஜுனன் கூட்டின்னு வந்தார் இல்லையா? அந்த கதையை சொல்கிறார் இவன். ஸோ பீத்வா மதிராம்னா கல்லை குடிச்சுட்டு இந்த யாதவர்கள் எல்லாரும் யுத்தம் பரஸ்பரம் இந்த ஒருத்தருக்கொத்தர் சண்டை. நீ பெரியவனா நான் பெரியவனான்ட்டு ஒருத்தருக்கொத்தர் சண்டை. அப்போ தான் அந்த கிராஸ் எல்லாம் எடுத்து சண்டை போடுவா. அது ஒருவனே குத்தி கத்தி மாதிரி இருக்கும் அந்த ஷார்ப்பாக. அந்த குஷ கிராஸை வச்சு ஒருத்தருக்கொத்தர் அடிச்சுண்டு அப்படியே போகிறா இல்லையா? ஸோ க்ஷயம் பிராப்தாக அழிந்தார்கள் அவர்கள்லாம் யாதவர்கள். மகாத்மானக நல்ல பெரிய படைகள் பெரிய மகாத்மாக்களாக இருந்தால் கிருஷ்ணர் ரட்சிக்கும் போது எப்படி இருப்பாவா? மகாத்மாக்களாக தான் இருந்தா. அப்படிப்பட்ட யாதவர்களும் அழிவை மேற்கொண்டார்கள். பஷ்யத்தக ராமகிருஷ்ணர் பார்த்துட்டே இருக்கா. அவள் ஒன்று ரட்சிக்கவே இல்லை. அவள் முடிக்கணும்னு சங்கல்பம் பண்ணினுட்டா. அதனால அவள் பார்த்துட்டே இருக்கா. இவெல்லாம் க்ஷயம் அழிந்தார்கள் யாதவர்கள். தேகம் தத்யாஜ ராமஸ்து கிருஷ்ணக கமலலோச்சனக வியாதபாணக தக்ஷாபம் பாலயன் பகவான் ஹரிஹி.
ஸோ ராமகா தூ தேகம் தத்யாஜ. ஸோ தன்னுடைய தேகத்தை பலராமரும் விட்டுட்டார். அவரும் போறணும், அவரும் கிளம்பி போயிட்டார். கிருஷ்ணக கமலலோச்சனக, கிருஷ்ணர் என்ன பண்ணார்? கமலலோச்சன கண்கள், தாமரை கண்களை உடைய அந்த கிருஷ்ணரும் வியாதபானகதக, வியாதன் ஒரு வேடுவன், வேடனோட அந்த அம்பு வந்து அவன் மானோடு கண்ணுன்னு நினச்சிட்டார் அவருடைய கட்டவரில் பார்த்து. ஸோ அப்படி அடித்தார். அந்த அந்த சாபம் பாளையன் பகவான் ஹரிஹி. ஸோ அவருக்கு அவர் வந்து யாதவ குலம் அழியட்டம்னு அவர் வந்து அந்த சாபத்தை மேற்கொண்டு. ஏன்னா பிராமண சாபம், யாதவ குலமே அழியணும்னு பிராமண சாபம். அப்போ கிருஷ்ணர் யாதவர் இல்லையா, அதனால அந்த சாபத்தை தானும் மேற்கொள்ள வேண்டும், தானும் போகணும். அதனால சாபம் பாளையன் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு பகவான் ஹரிஹி, பகவானான ஹரியாகப்பட்டவர் அவரும் போயிட்டார். பானத்தால் அடிபட்டு அவரும் போனார். कृष्णः कमललोचनः व्यादमानः शापं पालयन् भगवान् हरिः. वसुदेवः तु तच्छ्रुत्वा देहत्यागं हरेः अथ जहौ प्राणान् शुचीन् कृत्वा चित्ते श्रीभुवनेश्वरी. ஸோ வசுதேவர் யார்? இவர் அப்பா. தத்சுத்வா 2 குழந்தையெல்லாம் போயாச்சு, எல்லோரும் யாதவர்கள்லாம் போயாச்சு. கேட்குறார் தேகத்தியாகம் ஹரேகே அத்தக, ஹரியுடைய தேகத்தியாகம், பகவான் கிருஷ்ணனே போயிட்டார், என் பிள்ளை போயிட்டார் அப்படிங்கிறத கேட்டார். ஸோ ஜஹவ் பிராணான், அப்படியே பிராணனை விட்டுட்டார். அப்படியே எது? சித்தே ஸ்ரீபுவனேஸ்வரியும் கிருத்வா சுஷீன் கிருத்வா, அப்படியே மனசில் ஸ்ரீபுவனேஸ்வரியான தேவி அந்த மனசில் நினைக்கிறார். அப்படியே அந்த யோகாக்னிலே அவரும் போயிடுறார், அவரும் இறந்து போயிட்டார் வசுதேவர். वसुदेवः तु तच्छ्रुत्वा देहत्यागं हरेः अथ जहौ प्राणान् शुचीकृत्वा चित्ते श्रीभुवनेश्वरी. अर्जुनस्तु तथो गत्वा प्रभासे च अतिदुःखितः संस्कारं तत्र सर्वेषां यथा योग्यं चकारः. ஸோ பிரபாச க்ஷேத்திரத்துக்கு அர்ஜுனன் கிளம்பி போய் ததக கத்வா போய் அதி துக்கிதக, ஐயோ கிருஷ்ணர் போயிட்டாரே, தாங்க முடியல துக்கம். எல்லாரும் இங்கே இப்போ பிரேத சம்ஸ்காரம் பண்ணணும் இல்லையா. ஸோ சம்ஸ்காரங்கிறது இங்கே என்ன சம்ஸ்காரம்? பிரேத சம்ஸ்காரம், பிரேத காரியங்கள். ஸோ சர்வேஷாம் யதா யோக்கியம், யார் யாருக்கு எப்படி பிரேத சம்ஸ்காரம் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்படி பண்ணினார். சகாரக செய்தார் அர்ஜுனன். अर्जुनस्तु ततः गत्वा प्रवासे च अतिदुःखितः संस्कारं तत्र सर्वेषां यथा योग्यं चकारः. समीक्ष्य अथ हरेः देहं कृत्वा काष्ठस्य सञ्चयम् अष्टाभिः सह पत्नीभिः दाहयामास पार्थिवः. ஸோ ஹரேஹே தேகம் சமீட்சிய, தேகத்தை கண்டுபிடிச்சி பார்க்குறான். அங்கே இருக்கார், கிருஷ்ணர் செத்து இருக்கார். ஸோ காஷ்டஸ்ய சஞ்சயம், நிறைய கட்டைகளெல்லாம் அடுக்கினார். ஸோ காஷ்டஸ்ய சஞ்சயம், நல்ல கட்டைகளெல்லாம் அடுக்கி அஷ்டாபிகி சக பத்னிபிகி, அஷ்ட மகிழ்ச்சிகள் இருக்காளே அவளுடைய தேகங்கள், அவளும் அப்படியே போயிடுறான். வசுதேவர் போகிறோச்சே எல்லோரும் ஒருத்தராக போயிடுறான். ஸோ அந்த அஷ்ட மகிழ்ச்சிகளையும் எல்லாரையும் சேர்த்து வச்சு தாகயாமாச பார்த்திவகா பிரித்தாவோட பிள்ளையான அர்ஜுனன் அவர்களை எல்லாரையும் எரித்தார். समीक्ष्य अथ हरेः देहं कृत्वा काष्ठस्य सञ्चयम् अष्टाभिः सह पत्नीभिः दाहयामास पार्थिवः. देहं रामस्य रेवत्या सह दग्ध्वा विभावसौ अर्जुनः द्वारकां येत्य पुरात् निष्क्रामयत् जनम्. ओके, தேகம் ராமஸ்ய ரேவத்யா சக, பலராமரோட எரிக்கிறோச்சே ரேவதியை கூட வைக்கிறேன். ரேவத்யா சக தக்த்வா, ரேவதி அவரோட ஒய்ஃப் இல்லையா. ஸோ அவளோட சேர்த்து எரிக்கிறாருங்க. தக்த்வா எரித்து, விபாவசுனா அக்னின்னு அர்த்தம். விபாவசவுனா அக்னியில், அவளையும் அக்னியில் சேர்த்து வச்சு எரிச்சாச்சு, பலராமரையும் எரிச்சாச்சு. அர்ஜுனகா துவாரகா ஏத்தியா, அர்ஜுனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்? துவாரகைக்கு வரார். எல்லாரையும் அங்கேருந்து கலப்பணுமே. இப்போ எல்லாரும் போயாச்சு, யாதவர்கள் ஏதோ மிச்சம் மீதி ஒரு 5-6 யாதவர்கள் இருந்தார். அவள் எல்லாரையும் மேலும் இந்த 16,000 பத்திரிகள் அவள்லாம் துவாரகையில் உட்காந்துருக்கா. அவள்லாம் இந்த அஷ்டமகிஷி கூட எரிஞ்சு போல அவள்லாம். ஸோ அவள் எல்லாரும் வேறு அழிச்சுன்னு வரணும். ஸோ துவாரகையை அடைந்தார் அர்ஜுனன். புராத் நிஷ்கிராமயத்து ஜனம், அங்குள்ள மீதி இருக்கிற ஜனங்களை எல்லாம் அங்கிருந்து வெளிக்கொண்டு வந்தார். देहं रामस्य रेवत्या सह दग्ध्वा विभावसौ अर्जुनः द्वारकामेत्य पुरात् निष्क्रामयत् जनम्. पुरीसा वासुदेवस्य
प्लावित उदधिना ततः अर्जुनः सर्वलोकान् वै गृहीत्वा निर्गतः तदा. ஸோ வாசுதேவஸ்ய புரி, அது துவாரகை. வாசுதேவன் யார்? கிருஷ்ணன். ஸோ கிருஷ்ணனுடைய ஊர். அங்கேருந்து அது அவர் கிளம்பின உடனே, எல்லோரும் கிளம்பின உடனே பிளாவித்தக உததினா தத்தக, உததின கடல், கடல் மூழ்கியது. அப்படியே துவாரகையை உள்ளே போயிடுது, கடலுக்குள்ளே போயிடுது. அவள் எல்லாம் வெளியில் வந்தோடனே கடல் அங்கே துவாரகையை மூழ்கடித்தது. அர்ஜுனக சர்வலோகான்வை, லோகான்வைன்னா எல்லார் மக்கள். லோகங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்று லோகம் உலகம், இன்னொன்று லோககன மக்கள். ஸோ எல்லா மக்களையும் கிரகித்வா எல்லாரும் அழிச்சுண்டு நிர்கதக அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ துவாரகை கடலுக்குள்ளே போயிடுத்து, எல்லாரும் வெளியில் வந்துட்டாய் வரலாம். वासुदेवस्य प्लावितः उदधिना ततः अर्जुनः सर्वलोकान् वै गृहीत्वा निर्गतः तदा. अर्जुनः कृष्णपत्न्यः तदा मार्गे चौराभीरैश्च लुण्ठिताः धनं सर्वं गृहीतं च निस्तेजश्च अर्जुनः अभवत्. ஸோ கிருஷ்ணபத்னியாக, கிருஷ்ணனுடைய பெண்டாட்டிகளில் 16 பேர் வரா இல்லையா? ஸோ மார்கே வழியில் வரும்போது காட்டு வழியெல்லாம் வரணும். சௌர ஆபீரைகி, ஆபீரைகின்னு கீழான மக்களுக்கு சொல்லுவோம். நார்மலாக இடையர்கள் இவாளெல்லாம் ஆபீர அப்படிங்கிற வார்த்தையில் உபயோகிப்போம். மேல்தட்டு ஜனங்கள் கிடையாது, கீழ்த்தட்டில் உள்ளவர்கள். ஸோ ஆபீரைஷ, சோர ஆபீரைஷ திருடர்கள். ஸோ சில திருடர்கள்லாம் இடையர் வம்சத்தில் இருக்கக்கூடிய திருடர்கள்லாம் வேறு நடுவில் இருக்கா. அவெல்லாம் வழியில் வனத்தில் லுண்டிதாகா, லூட்டுமார், அவ்வளோதான், கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிச்சுவிட்டா, எல்லாம் இருக்கிறத எல்லாத்தையும் பிடுங்கினுட்டாவா. தனம் சர்வம் கிரகீதம், எல்லா பணமும் போயிடுது, கையில் கொண்டு வந்து எல்லா பொருள் பணம் எல்லாமே போயிடுது அந்த திருடர்களால். நிஸ்தேஜஷ்ட அர்ஜுனகா, அவளை ஜெயிக்க முடியல அர்ஜுனனால். அர்ஜுனன் இவ்வளோ பெரிய காண்டீவ வில்ல வச்சு எத்தனை பேரை ஜெயிச்சிருக்கான். ஆனால் அர்ஜுனன் அவள் அந்த திருடர்களை ஜெயிக்க முடியாமல் நிஸ்தேஜக, தேஜஸ் இல்லை. இப்போ அர்ஜுனோட தேஜஸே போயிடுது. கிருஷ்ணர் போன உடனே அவனோட தேஜஸும் போயிடுது. ஸோ அபவத்து, அப்படி ஆனான் அந்த அர்ஜுனன். कृष्णपत्न्यस्तथा मार्गे सौर आभीरैः च लुण्ठिताः धनं सर्वं गृहीतं च निस्तेजश्च अर्जुनः अभवत्. इन्द्रप्रस्थे समागत्य वज्रः राजा कृतः तदा अनिरुद्धसुतो नाम्ना பார்த்தேன அமித தேஜசா. ஓகே, இந்திரபிரஸ்தத்துக்கு வந்தாச்சு, எல்லாரும் அழிச்சுன்னு வந்தாச்சு, தன்னோட ஊர் கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ இந்திரபிரஸ்தே சமாகத்தியா வந்துட்டு, இந்திரபிரஸ்தத்தில் எல்லாரும் கூட்டின்னு வந்துட்டு ததா அனிருத்த சுதக, அனிருத்தனோட பிள்ளை. ஸோ பிரத்யும்னன், கிருஷ்ணர், பிரத்யும்னன், அனிருத்தன், அனிருத்தனோட பிள்ளை, அவன் பேர் வஜ்ரன். நாம்னா வஜ்ரக, அவனுடைய பெயர் வஜ்ரன். ராஜா கிருதக, ஸோ அங்கே ராஜாவாக ஆக்கிட்டு அனிருத்தனை, அனிருத்தன் பிள்ளையான வஜ்ரனை இந்திரபிரஸ்தத்துக்கு ராஜாவாக அங்கே ஆக்கிட்டேன், இந்திரபிரஸ்தத்தோட ராஜா. ஸோ இந்திரபிரஸ்த யார்? கிருஷ்ணோட ஊர் துவாரகை. துவாரகைக்கு ராஜா ஒருத்தர் வேணுமே. ஸோ சாரி இந்திரபிரஸ்தம், இந்திரபிரஸ்தம் வந்து யுதிஷ்டரோட ஊர், யுதிஷ்டரோட ஊர். ஸோ பிரஸ்தத்துக்கு ராஜாவாக ஆக்கினார் வஜ்ரன். ஏன்னா துவாரகை மூழ்கியாச்சு, இப்போ அங்கே ராஜா தேவை கிடையாது. ஸோ இந்திரபிரஸ்தத்தில் ராஜாவாக ஆக்கிவிட்டு பார்த்தேன அமித தேஜசா, யார்? பை அர்ஜுனன். பார்த்தனான பிருத்தாவோட பிள்ளையான அர்ஜுனனால் இவ்வாறு செய்யப்பட்டான். இந்திரபிரஸ்தத்துக்கு ராஜா ஆக்கிட்டான். அப்போ இனிமேல் இவாலாம் இந்திரபிரஸ்தத்தில் இருக்க போகிறதில்லை, எல்லாரும் கிளம்பி போகிறா. इन्द्रप्रस्थे समागत्य वज्रः राजा कृतः तदा अनिरुद्धसुतः नाम्ना पार्थेन अमिततेजसा. व्यासाय कथितं दुःखं तेन उक्तः असौ महारथः पुनः यदा हरिस्वञ्च भविता असि महामते. व्यासाय कथितं. ஸோ அசௌ மகாரதகா, இப்பேற்பட்ட சிறந்த மகாரதியான அர்ஜுனன் வியாசர்கிட்ட எல்லா துக்கத்தை சொல்கிறேன். இப்படி எல்லாம் ஆச்சு, நாங்கள் வர வழியில் எடுத்து எனக்கு ஒன்றும் பண்ண முடியல, இவாளெல்லாம் காப்பாற்ற முடியல தனத்தெல்லாம். ஸோ தேன உக்தக, ஸோ வியாசர் சொல்கிறேன். தேன உக்தகன வியாசர்கிட்ட தன்னோட துக்கத்தெல்லாம் வெளிப்படுத்தணும். தேனன்னு இங்கே வியாசரால் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? புனக யதா ஹரிஹி துவம்ச பவிதாசி மகாமதே. கவலைப்படாதப்பா, மீண்டும் கிருஷ்ணர் உன்னோடு வருவார். எப்போ? கிருதயுகம் வரும். கிருதயுகம் வரும்போது நீங்கள் 2 பேரும் மீண்டும் வருவீர்கள் நரநாராயணர்களாக. ஸோ புனக யதா ஹரிஹி துவம்ச, துவம்னா யார்? அர்ஜுனன். ஸோ நீயும் அந்த கிருஷ்ணர், ஹரியாகப்பட்ட கிருஷ்ணனும் பவிதாசி மீண்டும் வருவீர்கள், பிறப்பீர்கள். மகாமதே அர்ஜுனா, மகா புத்திசாலி அர்ஜுனா, கவலைப்படாதேப்பா, கிருஷ்ணர் உங்க கூட வருவார்னு சொல்கிறேன். व्यासाय कथितं दुःखं तेन उक्तः असौ महारथः पुनः यदा हरिः त्वं च भविता असि महामते. तदा तेजः
पार्थः गत्वा नागपुरे अर्जुनः ஸோ தேஜகா தவா அத்தியுக்ரம், உன்னுடைய தேஜஸ் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஏன்னா இவன் நாராயணன் கூட இருக்கும்போது எப்பேற்பட்ட தேஜஸோடு இருப்பாய். அதி உக்ரம் தேஜகா, உன்னுடைய தேஜஸ், உன்னுடைய அந்த வர்ச்சஸ்ன்னு சொல்ல மாட்டோமா, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்பா. பவிஷ்யத்தி புனர் யுகே, அடுத்த யுகத்தில், அடுத்த யுகம் வரும்போது, கலியுகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கிருத்தயுகம் ஆரம்பிக்கும் போது அப்படி இருப்பை நீ. ஸோ இப்போ தஸ்ருத்வா வச்சனம் பார்த்தக, அந்த வார்த்தையை கேட்டான் அந்த அர்ஜுனன். நாகபுரே அர்ஜுனக கத்வா, இனிமேல் அடுத்த நேரம் இந்திரபிரஸ்தத்தில் ராஜா வச்சாச்சு, இப்போ நேரம் ஹஸ்தினாபுரத்துக்கு வரான் இந்த அர்ஜுனன். तथा तेजः तव अतिउग्रं भविष्यति पुनः युगे तच्छ्रुत्वा वचनं पार्थ गत्वा नागपुरे अर्जुनः பார்த்தக. दुःखितः धर्मराजानं वृत्तान्तं सर्वम् अब्रवीत् देहत्यागं हरेः श्रुत्वा यादवानां क्षयं तथा. ஸோ துக்கிதக தர்மராஜானம், என்னடா அர்ஜுனன் போயிட்டான், ஆலய காணுமே கவலைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தர்மராஜாட்ட வரான், யுதிஷ்டர்ட்ட வரான். விற்த்தாந்தம் சர்வம் அப்ரவீத்து, எல்லாம் சொல்கிறான், எல்லாம் போயாச்சுப்பா, இப்போ யாதவ குலமே கிடையாது, ஒத்துருமே இல்லை, எல்லா கதையும் சொல்கிறான். இப்போ தேகத்தியாகம் ஹரேஹே, தேகத்தியாகம் பண்ணிட்டாரா, கிருஷ்ணர் போயிட்டாரா அப்படிங்கிறத கேட்குறார் யுதிஷ்டர். ஸ்ருத்வா, கேட்டு யாதவானாம் க்ஷயம் ததா, யாதவர்கள் எல்லாருமே போயிட்டா, க்ஷயம் ஆயிடுத்து, அந்த குலமே போயிடுத்து, அதெல்லாம் கேட்ட யுதிஷ்டர். दुःखितः धर्मराजानं वृत्तान्तं सर्वम् अब्रवीत् देहत्यागं हरेः श्रुत्वा यादवानां क्षयं तथा. गमनाय मतिं चक्रे राजा हैमाचलं प्रति षट्त्रिंशद्वार्षिकं राज्ये स्थापयित्वा उत्तरासुतम्. ஸோ கமனாய மதியம் சக்கரை, இனிமேல் நம்மளும் போயிடலாம், இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், வானப்பிரசாசிரமம் அந்த அடுத்த ஆசிரமத்துக்கு போயிடலாம், ராஜா காரியம்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இது மாதிரி ஷட்ரிம்ஷத் வார்ஷிகம்னா 36 வருஷம், எல்லாமே 36 வருஷம் தான். ஸோ 36 வருஷம் ராஜாவாக இருந்த அவர் ஹைமாச்சலம் பிரதி, ஹிமாச்சல், ஸோ கைலாசத்துக்கு கிளம்பி போகலாம்ட்டு எல்லோரும் கிளம்பி போகிறா. ராஜ்யத்தில் இப்போ ராஜாவை ஆக்கணும், இங்கே ஹஸ்தினாபுரத்துக்கு ஒரு ராஜா யார், ஸ்தாபயித்வா உத்தராசுதம் பரீட்சித்து, உத்தரையோட பிள்ளையான பரீட்சித்தை இங்கே ஹஸ்தினாபுரத்துக்கு ராஜா, இந்திரபிரஸ்தத்துக்கு ராஜா யார், வஜ்ரன், இப்படி 2 இடத்துக்கு ராஜாவை நியமிச்சாச்சு. இப்போ கிளம்பி போகிறா எல்லாரும். गमनाय मतिं चक्रे राजा हैमाचलं प्रति षट्त्रिंशद्वर्षिकं राज्ये स्थापयित्वा उत्तरासुतं वार्षिकम् निर्जगाम वनं राजा द्रौपद्या भ्रातृभिः सह षट्त्रिंशच्च एव वर्षाणि कृत्वा राज्यं गजाह्वये. ஸோ 36 வருஷம், ஷட்ரிம்ஷத் சைவ வருஷாணி, அந்த 36 வருஷம் மட்டும் கஜாஹ்வே ராஜ்யம் கிருத்வா, கஜாஹ்வயம்ங்கிறது என்னது, ஹஸ்தினாபுரம் அந்த ஊரில் ராஜ்யத்தை பண்ணிவிட்டு, வனம் ராஜா, வனத்துக்கு ராஜா நிர்ஜகாம கிளம்பி போகிறார். ஸோ கிளம்பி போயிட்டார். திரௌபதியா பிராத்ருபிகி சக, திரௌபதியும் அழிச்சுட்டாரு, பிரதர்ஸையும் அழிச்சுட்டாரு, எல்லாரும் அழிச்சுட்டு 6 பேராக கிளம்பி போகிறா வனத்துக்கு. निर्जगाम वनं राजा द्रौपद्या भ्रातृभिः सह षट्त्रिंशच्चैव वर्षाणि कृत्वा राज्यं गजाह्वये. गत्वा हिमाचले षट्ते जगुः प्राणान् कृतासुताः परीक्षित अपि राजर्षिः प्रजाः सर्वाः सुधार्मिकः. ஸோ ஷட்டுத்தே 6 பேரும், அந்த 6 பேரும் ஹிமாச்சலே கத்வா, கைலாஷ்க்கு போயிட்டு அங்கே கிளம்பி போயிட்டு, பிராணான் பிருதாசுதாக ஜகுஹு, எல்லாரும் பிராணனை விட்டார்கள். பிருத்தையோட பிள்ளை, குந்தியோட பிள்ளைகள் எல்லாருமே பிராணனை விட்டார்கள். திரௌபதியும் போயிடுவா, 6 பேரும் போயிடுவா. ஸோ பரீட்சிதபி ராஜர்ஷி, ஸோ ராஜர்ஷியாக இருந்தார். பரீட்சித்து சாதாரண வெறும் ராஜாவாக மட்டும் இல்லை, ரிஷியாக கூட இருந்தார் அவர் இல்லையா. பிரஜா சர்வாக சூதார்மிக்காக, ரொம்ப தர்மத்தோடு கூடியவர் அந்த பரீட்சித்து, பிரஜைகளை எல்லாம் அவ்வாறு ஆளறார் அந்த ராஜா பரீட்சித்து. गत्वा हिमाचले षट्ते जगुः प्राणान् प्रदासुताः परीक्षित अपि राजर्षिः प्रजाः सर्वाः सुधार्मिकः. अपालयच्च राजेन्द्रः षड्वर्षाणि अतन्द्रितः बभूव मृगयाशीलः जगाम च वनं महत्. ஸோ ராஜேந்திரக யார், இவர் நம்ம இப்போ ராஜாவான பரீட்சித்து, அவன் வந்து ஷஷ்டி வருஷாணி 60 வருஷம்
ஸோ அவனோட ராஜா 60 வருஷம் இருந்திருக்கு. அபாலயத்து அந்த நாட்டை காப்பாற்றினார், மக்களை எல்லாம் காப்பாற்றினார். அதந்திரிதக சோம்பல் இல்லாமல், தந்திரம்னு சோம்பல். ஸோ அதந்திரிதக சோம்பலே இல்லாமல் 60 வருஷம் நாட்டை ஆண்டார் பரீட்சித். பபுவ மிருகயா ஷீலக வேட்டையாடல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. ஸோ ஷீலம் ஹேபிச்சுவலாக அவர் வேட்டைக்கு போவார். ஜகாமச்ச வனம் மகத்து ஒரு பெரிய வனத்தை அடைந்தார் வேட்டைக்காக. अपालयश्च राजेन्द्रः 60 वर्षाणि अतन्त्रितः बभूव मृगयाशीलः जगाम च वनं महत् विद्धं मृगं विचिन्वानः मध्याह्ने भूपतिः स्वयं त्रिषितश्च परिश्रान्तः क्षुदितश्च उत्तरासुतः. ஸோ மிருகம் வித்தம் அடித்த மிருகங்கள், அடிபட்ட மிருகங்கள் எல்லாம் அவருடைய வேட்டையில் அம்பினால் அடிபட்ட மிருகங்களை விச்சின்வானக அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கார். அப்படியே போயிட்டு இருக்கும்போது மத்தியானிக தேடிண்டு ஏதோ எங்கேயோதோ தள்ளி சவுண்டு கேட்க வச்சு அடிச்சுடுவான். ஸோ விச்சின்வானகன்னு கொண்டா அதை தேடி போய் பார்க்கணும் எங்கே விழுந்து கிடக்குன்ட்டு. ஸோ அதெல்லாம் அப்படி தேடிண்டே போகிற வச்சா மத்தியான நேரம் ஆயிடுத்து. ஸ்வயம் பூபதிக்கு திரிஷிதக ரொம்ப தாகம் எடுத்து அலைஞ்சு மத்தியான நேரம் ஆகிடுத்து. அலைஞ்சி பரிஷ்ராந்தக ரொம்ப டயர்டாகி சுதிதஷ்டா பசி பசி தாகம் எல்லாம் வந்துருத்தவருக்கு. உத்தராசுதகா உத்தரையோட பிள்ளையான பரீட்சித்து. இப்போ இந்த கதை வரப்போகிறது இல்லையா, அவருக்கு கிடைச்ச சாபம் எல்லாம். राजा धर्मेण संतप्तः ददर्श मुनिम् अन्तिके ध्याने स्थितं मुनिं राजा जलं पप्रच्छ च आतुरः. கர்ம வெயில். ஸோ வெயிலால் ராஜா சந்தப்தகா மத்தியான வெயில் தூக்கி அடிக்கிறது, ரொம்ப தவிச்சு போயிருக்கார் ராஜா. ஸோ ததர்ஷ முனிம் அந்திக்கே பக்கத்தில் பார்க்குற ஒரு ஆசிரமத்தில் முனிவர் உட்காந்துருக்கார். ஸோ தியானே ஸ்திதம், ஆனால் முனிவர் தியானத்தில் இருக்கார். ஸோ தியானத்தில் இருக்கக்கூடிய அவரை பார்த்து ராஜா ஜலம் பப்ரச்ச ஆத்துரக ரொம்ப பீடிக்கப்பட்டவராக ரொம்ப கவலைப்பட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கோ அப்படின்னு கேட்குறார். பப்ரச்ச கேட்டார். ராஜா கர்மேண சந்தப்தः ததர்ஷ முனிமந்திரிகே அந்திகே ध्याने स्थितं मुनिं राजा जलं पप्रच्छ च आतुरः. न उवाच किञ्चिन्मौनस्थः चुकोप नृपतिः तदा मृतं सर्पं तद् आदाय धनुष्कोट्या दृश आतुरः. த்ரிஷா ஆத்துரக இல்லை த்ரிஷாத்துரக அப்படி சேர்த்து படிச்சிடலாம். இல்லை மௌனஸ்தக உங்கள் புக்கில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே முனிம் ராஜான்னு இருக்கு, அவ்வளோதான். ஸோ அர்த்தம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ தியானே ஸ்திதம் முனிம் தியானத்தில் இருக்கக்கூடிய அந்த முனிவரை ராஜா அப்படின்ற ஜலம் ந உவாச்ச கிஞ்சித் மௌனஸ்தக ரைட் தான், நீங்கள் உங்கள் புக்கு தான் எங்கள் நோட்டில் இருக்குது. ஸோ மௌனஸ்தக மௌனமாக இருக்கக்கூடிய அந்த முனிவராகப்பட்டவர் ந கிஞ்சித் உவாச்ச எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்கார். அவர் சமாதியில் இருக்கார், அது கூட தெரில ராஜாவுக்கு அந்த கவலையில். சுகோப நிருபதிக்கு கோவம் வந்துடுது, ராஜாவுக்கு கோவம் வந்தது. ததா அப்பொழுது ரொம்ப கோவப்பட்டார். மிருதம் சர்ப்பம் ததா ஆதாய அங்கே பக்கத்தில் பார்க்குறார், ஒரு செத்து போகிற பாம்பு கிடக்கு, மிருதம் சர்ப்பம். அதை எடுத்து தனுஷ்கோட்டின்னா தனுஷோட எண்டு, அந்த எண்டு நீட்டின்னு இருக்கும் இல்லையா, அந்த வில்லோட எண்டால் அதை அப்படி நைஸாக தூக்கி எடுத்து த்ரிஷாதுரக ரொம்ப தாகம், த்ரிஷானா தாகம் ஜாஸ்தியானதுனால அந்த பாம்பை எடுத்து அவர் மேலே போட போகிறார். இப்போ उवाच किञ्चित् मौनस्तः शुकोप नृपतिः तदा मृतं सर्पं तदा आदाय धनुष्कोट्या दृशा आतुरः. कलिना आविष्टचित्तस्थो कण्ठे तस्य निवेशयत् आरोपिते तथा सर्पे न उवाच मुनिसत्तमः. ஸோ கலினா ஆவிஷ்ட சித்தக, ஸோ களி அவனுக்குள்ளே புகுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். கலிகாலம் இனிமேல் தான் வரப்போகிறது, ஜஸ்ட்டு களியை பார்க்க போகிறான்னு. அப்போது கலினா கலியால் ஆவிஷ்டக ஓகே. ஸோ இந்த கலியால் பார்க்கப்பட்ட களி உள்ளே பூந்துருத்து. கண்டே தசிய நிவேஷம், அதனால தான் அவன் அந்த அந்த முனிவருடைய கழுத்தில் அந்த பாம்பை வைத்தான், நிவேஷத்தினை வைத்தார். ஆரோபித்தே ததா சர்ப்பே, ஸோ அவர் கழுத்தில் பாம்பை போட்ட போது கூட ஆரோப்பணம் ஆயிடுது, அவர் கழுத்து மேலே விழுந்துருது. ந உவாச்சா முனி சத்தமாக, அப்போ கூட அவர் பேசலை, ஏன்னா அவர் தியான சமாதியில் இருக்கார், அவர் எதுவுமே பேசலை.
कलिना आविष्टचित्तस्तु कण्ठे तस्य व्यवेशयेत् आरोपिते तथा सर्पे न उवाच मुनिसत्तमः न चचाल समाधिस्थः राजापि स्वगृहं गतः तस्य पुत्रः अतितेजस्वी गविजातः महातपाः. ஓகே. நச்சச்சால சமாதிஸ்தகா, சமாதியில் அப்படி ஸ்திரமாக உட்காண்டிருக்கார். அப்படி சமாதியில் இருக்கக்கூடியவர் ஒரு அணக்கம் காட்டலை. பாம்பு விழுந்ததுன்னு ஒரு நடுக்கமோ உடம்புல எதுவுமே இல்லை அவருக்கு. ஸோ ராஜாபி சொல்கிறங்கிறத அவ்வளோதான். அவருக்கும் கோவம் வந்தது, ஒன்றும் பண்ண முடியல. முனிவர் பேசாமல் இருக்கார். அதனால் கிளம்பி போயிட்டார், வீட்டுக்கு போயிட்டார். கிரகம் கதக, வீட்டுக்கு போனார். தஸ்ய புத்திரக அதி தேஜஸ்வி, யார்? அந்த முனிவருடைய பிள்ளை. ஸோ அந்த பிள்ளை தான் நம்ம ஸ்ருங்கின்னு சொல்கிறோம். நம்ம பாகவத்தில் ஸ்ருங்கின்னு பேர் சொல்கிறோம். இங்கே கவிஜாத்தகான்னு போடுறார். கவிஜாத்தகான்னு அவன் பேர் கவிஜாத்த அப்படின்னு பேர். நார்மலாக கவின்னு சொன்னான்னா பசுன்னு அர்த்தம். ஸோ பசுக்கு பிறந்தவன், அதெல்லாம் அந்த ஒரு முந்தின கதையெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் கவிஜாத்தன்னு அவரோட பேர். அதனால ஸ்ருங்கிங்கிற பேரும் ஒத்து போகிறது. ஏன்னா கொம்பை உடையவன்கிற மாதிரி அந்த பேர் அர்த்தம் வந்து அது மாதிரி தான் வருது. ஸோ அந்த ஸ்ருங்கி முனிவர் வந்து மகாதபாக, அவருடைய பிள்ளை பெரிய தபசோடு கூடியவன் அந்த பிள்ளை. चचाल समाधिस्थः राजा अपि स्वगृहं गतः तस्य पुत्रः अतितेजस्वी कविजातः महातपाः. महाशक्तः अत शुश्राव क्रीडमानः वन अन्तिके मित्राणि आहुश्च तत्पुत्रं पितुः कण्ठे तव अधुना. महाशक्तः अत शुश्राव. ஸோ மகாசக்தகன்னு மகாசக்தி உடையவன். அதான் சுஷ்ராவை கேள்விப்பட்டான். இப்போ தெரியறது யார்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லி தெரியறது அவனுக்கு. சுஷ்ராவை கிரீடமானக வன அந்திக்கே, அந்த வனத்திலேயே பக்கத்தில் விளையாடின்னு இருக்கான். அவன் கேட்டான், மித்ராணி ஆகுஷா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னான். தத் புத்திரம், அவருடைய ராஜா அந்த முனிவருடைய பிள்ளைகிட்ட, பிதுகு கண்டே தவ அதுனா, தவ பிதுகு, உன்னுடைய அப்பாவுடைய கழுத்தில் அதுனா இப்போ அப்படின்னு ஆரம்பிக்கிறாவா. महाशक्तः अत शुश्राव क्रीडमानः वन अन्तिके मित्राणि आहुश्च तत्पुत्रं पितुः कण्ठे तव अधुना. लम्बितः अस्ति मृतः सर्पः केनापि इति मुनीश्वर तेषां तद्वचनं श्रुत्वा चुकोप अतिशयं तदा. லம்பித்தக தொங்குறதுப்பா, ஒரு பாம்பு தொங்குறது உங்கள் அப்பா கழுத்தில். அஸ்தி லம்பித்தக அஸ்தி தொங்கின்னு இருக்கு. மிருத்தக சர்ப்பக செத்து போன பாம்பு. கேனாபி முனீஸ்வரன் கூப்பிட்றா. முனீஸ்வர யார்? ஸ்ருங்கி முனிவரே. கேனாபி யாரோ போட்டிருக்கா பாம்பு தொங்குறது உங்கள் அப்பா கழுத்தில். தேஷாம் தத்வச்சனம் சுத்வா, இப்படி அவள் சொன்னதை கேட்ட உடனே சுகோப அதிசயம்னு இன்கம்பேரபிள், சகிக்க முடியாத கோபம் வருது. சுகோப ததா, அந்த முனிவருக்கு கோபம் வந்தது. लम्बितः अस्ति मृतः सर्पः केनापि इति मुनीश्वर तेषां तद्वचनं श्रुत्वा चुकोप अतिशयं तदा. शशाप नृपतिं क्रुद्धः गृहीत्वा आशु करे जलं पितुः कण्ठे अद्य मे येन विनिक्षिप्तः मृत उरगः. ஷஷாப நிருபதிம், ராஜாவை சபித்தான் குருத்தக கோபத்தோடு. கரே ஜலம் கிரகித்வா, உடனே தண்ணியை எடுத்து தண்ணியை வச்சு தான் சாபம் கொடுக்குறது. தண்ணி அப்படி தெளிக்கிறது. ஸோ அவள் கையில் எடுத்துட்டு சாபம் கொடுத்தான். பிதுகு கண்டே அத்ய மே பிதுகு, என்னுடைய அப்பாவுடைய கழுத்தில் ஏன எவரால் வினிட்சிப்தக, செத்துப்போன அந்த பாம்பு, மிருத உரக, செத்துப்போன பாம்பு, உரகம்னா பாம்பு, அது யாரால் போடப்பட்டதோ, வி நிட்சிப்தக வைக்கப்பட்டதோ, அடுத்த லைனில் சொல்கிறார். முடியறது. शशाप नृपतिं क्रुद्धः गृहीत्वा आशु करे जलं पितुः कण्ठे अद्य मे येन विनिक्षिप्तः मृत उरगः. तक्षकः सप्तरात्रेण तं दशेत पापपूरुषं मुनेः शिष्यः अत राजानं समुपेत्य गृहे स्थितम्. ஸோ சப்தராத்திரேன, அந்த ஆளை எவன் ஒருத்தன் எங்கள் அப்பா மேலே பாம்பை போட்டானோ அவன் 6 ராத்திரிகள், அதான் 7 டேஸில் தட்சகங்கிறது ஒரு பாம்பு. ஸோ தட்சக பாம்பு வந்து தசேத் கடிக்கட்டும், அவனை கடிக்கட்டும். தட்சக பாம்பு பாப புருஷம், பாபம் பண்ணினவன். எங்கள் அப்பாவுக்கு இது மிருத இது சர்ப்பத்தை போட்டு பாவத்தை பண்ணினான், அவனை தட்சகன் கடிக்கட்டும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தார். ஸோ மினேகே சிஷ்யக, ஸோ முனிவருடைய அந்த சிஷ்யர்கள் எல்லாம் போய் ராஜாட்ட இந்த நியூஸை போய் தெரிவிக்கிறான்.
கிருஹே ஸ்திதம் ராஜானம், தன் வீட்டில் இருந்த தன்னுடைய பேலஸில் இருந்த அந்த ராஜாவிடம் முனிவருடைய சிஷ்யர்கள் போய் நியூஸ் கொடுக்குறா. அவர்கிட்ட போய் உபேத்தியன அடைந்து அவர்கிட்ட போய் சொல்கிறான். तक्षकः सप्तरात्रेण तं दशेत् पापपूरुषं मुनेः शिष्यः अथ राजानं समुपेत्य गृहे स्थितम् शापं निवेदयामास मुनिपुत्रेण च अर्पितम् अभिमन्युसुतः श्रुत्वा शापं दत्तं द्विजेन वै. ஸோ நிவேதயாமாச சாபம் சொல்கிறா, இந்த மாதிரி உனக்கு சாபம் கொடுத்துட்டார் முனிவர் அப்படின்னு சொல்லி சாபத்தை சொன்ன உடனே முனிபுத்திரேன அர்ப்பிதம், முனிவருடைய பிள்ளை, நீ யார் மேலே பாம்பை போட்டியோ அவருடைய பிள்ளை இப்படி உனக்கு சாபம் கொடுத்துருக்கான் அப்படின்னு உனக்கு அர்ப்பிச்சிருக்கிறார்கள், உனக்கு கொடுத்திருக்கிறார்கள்னு சொன்ன உடனே அபிமன்யு சுத்தக, அபிமன்யுடைய பிள்ளையான பரீட்சித்து சுத்வா சாபம், அந்த சாபத்தை காட்டுன சாபம் தத்தம், தனக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை த்விஜேன, ஒரு பிராமணரால் கொடுக்கப்பட்ட சாபத்தை கேட்டு, இதில் என்னென்னா ரெண்டு லைனை 3 லைனாக வாசிக்கிற மாதிரி இருக்குது. பட் நமக்கு வந்து படிக்கிற வச்சு வித்தியாசம் வருங்கிறனால தான் அப்படி அப்படியே போட்டுருன்னு நான் சொல்கிறேன். இல்லாட்டினா ஒவ்வொரு லைனும் அடுத்து அப்படி போயிட்டே இருக்கணும். शापं निवेदयामास मुनिपुत्रेण च अर्पितम् अभिमन्युसुतः श्रुत्वा शापं दत्तं द्विजेन वै. अनिवार्यं च विज्ञाय मन्त्रिवृद्धानुवाचः शक्तः अहं द्विजरूपेण मम द्वेषात् असंशयम्. ஸோ இது தடுக்க முடியாது. ஏன்னா பிராமணர்களோட சாபத்தை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, பரிகாரம்லாம் கிடையாது, அனிவாரியம், தடுக்க முடியாது, நிவாரணம் பண்ண முடியாது என்று அறிந்து, விஞ்ஞாய அறிந்து, மந்திரி விருத்தான் உவாச்சக, விருத்தனான வயசான மந்திரிகள்கிட்ட பார்த்து கேட்குறார். ஏன்னா வயதில் மூத்தவர்கள், அறிவில் மூத்தவர்கள், அப்பேற்பட்ட மந்திரிகளை பார்த்து உவாச்சா அவள்கிட்ட போய் சொல்கிறான், சப்தக அகம் துஜரூபேன, ஒரு பிராமணன் வடிவத்தில் நான் சபிக்கப்பட்டிருக்கிறேன், மம துவேஷாத், அது என்னோட தப்பு, என்னுடைய துவேஷத்தினால தான் நான் சபிக்கப்பட்டிருக்கேன், சம்சயம், சந்தேகம் இல்லாமல் என்னுடைய பாவத்திற்கு பரிசு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றார் மந்திரிகளை பார்த்து. அனிவார்யம் ச விஞ்ஞாய மந்திரி விருத்தானுவாச்சः சக்தः அகம் த்விஜரூபேண மம த்வேஷாத் அசம்சயம். கிம் விதேயம் மயா மாத்யா உபாயः சிந்த்யதாம் இஹ மிருத்யுஹோ கில அனிவார்யः அசௌ வதந்தி வேதவாதினஹ. அமாத்யாகான்னு படிச்சிருங்க, ஏன்னா அது விழிவேற்று, அது இது இல்லையா, சம்போதனம். ஸோ இதில் வந்து கதை வித்தியாசமாக வரும். இது பாகவத கதை கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமான கதை இது. ஸோ கிம் விதேயம், நான் இப்போ என்ன பண்ணணும், மயா அமாத்தியாக இது மந்திரிகளே, மந்திரி பிரதானிகளே சொல்லுங்கள் எனக்கு, உபாயக சிந்தியதாம், நீங்கள் உபாயத்தை யோசியுங்கள், எப்படி இதுலேருந்து தப்பிச்சுக்கிறது, எனக்கு சாபம் கிடச்சுடுத்தேன், இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறத உபாயத்தை நீங்கள் யோசியுங்கள். மிருத்யுகோ கீழே அனிவாரியக, ஆனால் சாவுங்கிறது எல்லாரும் தடுக்க முடியாது, அது கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது. அசௌ வதந்தி வேதவாதினக, ஸோ சாபம் கிடச்சதுனால நான் சாக்க போகிறேன்னா இல்லை, எனக்கு சாவு அந்த டைமில் ஏற்பாடு ஆயிருக்கா எதுவும் தெரில. ஸோ வேதம் அறிந்தவர்கள் எல்லாமே என்ன சொல்கிறான்னா சாவை தடுக்க முடியாது என்றே சொல்கிறார்கள். यत्नः तथापि शास्त्र उक्तः कर्तव्यः सर्वथा बुधैः उपायवादिनः केचित् प्रवदन्ति मनीषिणः. முயற்சி எடுக்கணும், இருந்தாலும் மரணம் வருதுன்னு சும்மா கை கட்டின்னு உட்காந்துருக்கக்கூடாது. எத்தனைக ததாப்பி சாஸ்திரம் உக்தக, சாஸ்திரமே சொல்லியிருக்கு, ஏதோ ஒரு காரியம் வந்து வரப்போகிறதுன்னு சொன்னால் கை கட்டின்னு வேடிக்கை பார்க்காதே, அதுக்கு வெண்டான முயற்சி எடுன்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு, கர்த்தவிய செய்யணும். அதை சர்வதா புதைகி, அறிவாளிகள் அதை மேற்கொள்ள வேண்டும், முயற்சி மேற்கொள்ள வேண்டும். உபாயவாதினக கேச்சித்து, அப்படி உபாயத்தை அறிந்தவர்களெல்லாம் அப்படி சொல்கிறா, மனிஷினக புத்திசாலிகள் அதையும் சொல்கிறா. கேச்சித் பிரவதந்தின்னு நன்றாக சொல்கிறார், சாஸ்திரத்தை எடுத்துக்காட்டி, எப்பா நீ சும்மா இருக்காதே, ஏதாவது முயற்சி பண்ணு, உனக்கு ஒரு ஏதாவது பிராயச்சித்த காரியம் இருக்கா அதெல்லாம் பாரு அப்படின்னு வேதம் அறிந்தவர்கள் புத்திசாலிகள் சொல்கிறார்கள். विज्ञा उपायेन सिद्ध्यन्ति कार्याणि न इतरस्य च मणिमन्त्रो ओषधीनां वै प्रभावाः खलु दुर्विधः.
விஜ்ஞா உபாயேன சித்தியந்தி. ஸோ புத்தி, ஸோ புத்தி வந்து ஒரு வரணும்னா ஏதாவது ஒரு உபாயத்தை தேடணும், அப்போ தான் புத்தி ஆப்ரேட் பண்ணும். அது சித்தியந்தி, புத்தியால் அதை செய்யலாம், புத்தியால் அந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும். சித்தியந்தின காரியம் பலன் ஆகும். காரணி ந இதரஸ்யச்ச. ஸோ காரியத்தை சித்தி பண்ணணும்னா புத்தியால், புத்தி அப்ளை பண்ணணும், உபாயத்தை தேடணும், அப்போ சித்தியந்தி. ந இதரஸ்ய. ஸோ புத்தியை விட்டுட்டு கை காலை கட்டின்னு இருக்கக்கூடாது, வேறு வழியும் கிடையாது, உபாயம் பண்ணி தான் ஆகணும் புத்தியால். மணி மந்திர ஔஷதீனாம் வை பிரபாவாக. ஸோ இதுக்கு சில பேர் வந்து அவெல்லாம் இந்த ஓஷதியை வச்சுண்டு இந்த ஓஷதியை சாப்பிட்றதுனால, இந்த மருந்தை சாப்பிட்றதுனால சாவை தடுக்கலாம், இப்படியெல்லாம் வழி இருக்குது, உபாயங்கள் இருக்குது. சில மந்திரத்தை ஜபிக்கிறதுனால மரணத்தை ஜெயிச்சுடலாம், அப்படி மந்திரங்கள் இருக்குது. ஸோ மணிங்கிறது ஏதோ மணியை கட்டுவார், ரட்சையெல்லாம் கட்டிட்டு, ஸோ ரட்சையை கட்டிட்டு தடுக்கலாம், இப்படிலாம் உபாயம் இருக்குது. பிரபாவாக, அந்த பிரபாவங்கள்லாம் கலு துர்விதகன்னு அதாவது வெரி பவர்ஃபுல்னு எடுத்துக்கணும். அதாவது வி காண்ட் நோ, எப்பேற்பட்ட பவர் துர்விதகன்னு அறிய முடியாது. ஸோ அறிவுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வெரி பவர்ஃபுல் மந்திரம் இருக்குது, ஜபம் பண்ணலாம், அப்படி மணிகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோமே. சித்தியந்தி, அதை வச்சுன்னு காரியத்தை சாதிக்கலாமா நீ கேட்குறாரு இங்கே பரீட்சித்தர். விஜ்ஞா உபாயேன சித்தியந்தி கார்யாணி ந இதரஸ்ய ச மணிமந்திர ஔஷதீனாம் வை பிரபாவாः கலு துர்விதः. हरे कृष्ण मैम. न भवेत् इति किं तैः तु मणिम् अद्भिः सुसादितैः सर्पदष्टा पुरा भार्या मुनेः सञ्जीवितामृता. ஸோ ந பவேத் இது கிம் தைஹி, ஏன் நடக்காது? கிம் தைஹி ந பவேத். இந்த மந்திரத்தை வச்சு பண்ணிக்கலாம், மணிகளை வச்சு பண்ணிக்கலாம், ஓஷதி வச்சு பண்ணிக்கலாம், ஏதாவது மருந்து குடிக்கலாம், இதெல்லாம் வச்சுன்னு ஏன் நடக்காது? என்னதான் பண்ண முடியாது? ந பவேத் இது கிம் தைஹி தூ மணிமத்பிகி, மணிம் அத்பிகின்னு வாசிக்கப்படாது, மணிமத்பிகி, மணி முதலியவற்றால், சிந்தாமணி போன்ற மணிகளால், ஸோ சுசாதிதைஹி, ஸோ அதெல்லாம் வச்சு சாதிக்க முடியாது, எதுதான் உள்ளது எல்லாம் சாதிக்க முடியும். சர்ப்பதஷ்டா புராபாரியா, முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இது ஒரு கதை வேறு இருக்குது. ஸோ ஏற்கனவே முன்னாடி சர்ப்பத்தால் கடிக்கப்பட்ட ஒரு பாரியா தன்னுடைய மனைவியை, முனேகே பாரியா ஒரு முனிவருடைய மனைவியை பாம்பு கடித்த போது சம்ருதா அவள் செத்துப்போனா, சஞ்சீவிதா உயிர் பிழைக்கப்பட்டாள், உயிர் பிழைச்சிட்டாவா, உயிர் பிழைக்க வைக்கப்பட்டாள் செத்தவளை. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையான்னு. மகாபாரதத்தில் ருருன்னு ஒரு முனிவருடைய மனைவி ஆகலை, இன்ஃபேக்ட் ஆக போகிறா, நிச்சயம் ஆயிருக்கு. பிரமத்வரா அப்படிங்கிற பெண்ணு, அந்த பிரமத்வரா ருருவோட கதை பின்னாடி ஃபுல்லாக கேட்க போகிறா, இவா நம்மளுக்கு வேண்டி கேட்பா. அந்த கதையும் இதில் வருது, அது மகாபாரதத்தில் உள்ள கதை, அந்த கதை இதில் வருது. मणिमद्भिः सुसादितैः सर्पदष्टा पुरा भार्या मुनेः सञ्जीवितामृता. तत्त्वा अर्धम् आयुषः तेन मुनिना सावर अप्सराः भवितव्येन विश्वासः कर्तव्यः सर्वथा बुधैः. ஸோ அர்த்தமாயுஷக தேன முனினான அந்த ருருங்கிற முனிவன், அவர் என்ன பண்ணினார், என்னோட ஆயுசில் பாதி அவளுக்கு கொடுக்குறேன், அவள் பிழைக்கட்டம்னு வேண்டிக்கிறேன், அப்படி கிடைக்கிறது அவனுக்கு வந்து யமனை வேண்டி கிடைக்கிறது. ஸோ தேன முனினா அந்த முனிவரால் அர்த்தமாயுஷக தத்வா தன்னுடைய வயசில் பாதி வயசை அவளுக்கு கொடுத்து, சா வர அப்சரா சிறந்த அப்சரஸ் அவள், அந்த பெண் வந்து அந்த ருரு அந்த பிரமத்வராங்கிறவள் அப்சரஸ் ஜாத்தியை சேர்ந்தவள். ஸோ அப்படிப்பட்ட சிறந்த அப்சரஸ் ஆக்கப்பட்டவள் பிழைக்க வைக்கப்பட்டாள். அது போன ஸ்லோகத்தோடு அன்வயம் பண்ணிக்கணும். அதை பவிதவ்யேன விஸ்வாசக கர்த்தவியக சர்வதா புதைஹி, எது நடக்குமோ நடக்கட்டும், பவித்தவ்யனா எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் அப்படின்னு அதை விட்டுறப்படாது. நான் விஸ்வாசக அதுலேயே அப்படியே ஒரேடியாக அது எது நடக்குமோ நடந்து தானே ஆகும், நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு யாருமே அதை நம்பின்னு உட்காந்துருக்கப்படாது. சதா சர்வதா புதைஹி கர்த்தவியக, ஏதாவது பண்ணணும், அறிவாளிகள் ஏதாவது அதுக்கு உபாயம் பண்ணித்தான் ஆகணும். अद्दम् आयुषः तेन मुनिना सावर अप्सराः भवितव्येन विश्वासः कर्तव्यः सर्वथा बुधैः. प्रत्यक्षं तत्र दृष्टान्तं पश्यन्तो सचिवाः किल दिवि को अपि पृथिव्यां वा दृश्यते पुरुषः क्वचित्. அடுத்த லைனையும் படிங்க, அப்புறம் 3 2 அடுத்த நெக்ஸ்ட் 2 3 படிங்க. தேவை दैवे मतिं सम्पादाय यस्ति
यः तिष्ठेत् तु निरुद्यमः பிரத்யட்சம் ததர் திருஷ்டாந்தம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் இருக்குது, ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. பஷ்யந்து சச்சிவாகா கிலா, நீங்கள் பாருங்கோ, இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் இருக்குது இல்லையா? ஏற்கனவே சொன்னேன், இந்த ஒரு முனிவர் வந்து அவருடைய இதை சர்ப்பத்தை வந்து காப்பாற்றினாரே பொண்டாட்டியா. ஸோ அது ஒரு திருஷ்டாந்தம் இருக்குது இல்லையா? சச்சிவாக மந்திரிகளே இருக்குது இல்லையா? பிருத்திவியாம் கோபி திவி கோபி, அதாவது பூமியில் ரெண்டுமே கோபி, ரெண்டு பேருக்கு சேர்த்துக்கணும். ஸோ பூமியிலையோ தேவலோகத்திலையோ வா திருஷ்யத்தே புருஷக கொச்சித்து. ஸோ யாரை கொச்சித்து எப்போவுமே ஒருத்தனை தெய்வே மதிம் சமாதாய, அதாவது விதி தெய்வம்னா விதின்னு அர்த்தம். ஸோ விதியிலேயே பூமியிலையும் சரி வானத்திலையும் சரி எங்குமே சொர்க்கத்துலேயும் சரி தெய்வே மதிம் சமாதாய, விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு யகா திஷ்டேத்து தூ நிருத்தியமக, ஒரு உத்தியோகமும் பண்ணாமல் ஒரு காரியமும் முயற்சியும் பண்ணாமல் யார் நிற்கிறானோ வா திருஷ்யத்தே புருஷகா கொச்சித்து. அப்படி யாரையும் நம்ம பார்க்கல, எல்லா இடத்துலையுமே பார்க்குறோம். யாராவது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான். ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது இதுக்கு இதை தடுக்க என்ன பண்ணலான்ட்டு முயற்சி உடையவர்களை தான் பூமியிலையோ சரி சொர்க்கத்துலேயோ பார்க்குறோம் நம்ம அப்படின்னு சொல்கிறார் இங்கே பரீட்சிதர். प्रत्यक्षं तत्र दृष्टान्तं पश्यन्तु सचिवाः किल दिवि कोऽपि पृथिव्यां वा दृश्यते पुरुषः क्वचित् दैवे मतिं समाधाय यः तिष्ठेत् तु निरुद्यमः. ராதே கிருஷ்ண மேம், இது இன்னொரு சொல்லும். அதாவது நான் ஒரு திருஷ்டாந்தம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ அவர் சொல்கிறேன், இப்போ முனிவர் இவர் பரீட்சித் வந்து தன்னுடைய மந்திரிகளை பார்த்து சொல்லிட்டு இருக்கார். ஏற்கனவே நான் ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு இல்லையா, இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு இல்லையா, அதனால் நம்ம பார்க்குறோம். பிருத்திவியாம் திவி கோபி, பூமியிலையும் சரி வானத்தில் சொர்க்கத்துலேயும் சரி, திவிங்கிறது இங்கே சொர்க்கம்னு எடுத்துக்கணும், சொர்க்கத்துலேயும் சரி கொச்சித்து புருஷக, ஒரு வாட்டி கூட நிருத்தியமாக உத்தியோகம் இல்லாமல் முயற்சி இல்லாமல் யாரையும் நம்ம பார்ப்பது இல்லை. தெய்வம் தெய்வே மதிம் சமாதாய யக, அதாவது விதிதான் வலியது அப்படின்னு தன்னோட புத்தியை அதில் செலுத்திவிட்டு நிருத்தியமாக ந யக திஷ்டேத்து எந்த ஒருத்தன் அப்படி இருக்கானோ, விதிதான் வலிது அப்படின்னு யார் இருக்கானோ, உத்தியோகம் இல்லாமல் உத்தியமம் இல்லாமல் முயற்சி இல்லாமல் இருக்காங்க. திருஷ்யத்தை கொச்சித்துனா நெவர், இங்கே கொச்சித்துனா நெவர்னு எடுக்கணும். ஒரு பொழுதும் நம்ம பார்க்குறது இல்லையே, எல்லாரும் முயற்சி தானே பண்ணுறோம். विरक्तः तु यतिः भूत्वा भिक्षार्थं याति सर्वदा गृहस्थानां गृहे कामम् आहूतो वा अथवा अन्यथा यदृच्छया उपपन्नं च क्षिप्तं केनापि वा मुखे. ஸோ விரக்தக, எல்லாத்துலேயும் விரக்தி அடைந்தவன் என்ன பண்ணுவான்? யதிஹி பூத்வா, முனிவன் ஆகிடுவன். ஒன்றும் வேண்டாம்ப்பா, எனக்கு எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டு யத்தின முனிவராக ஆகி பிட்சார்த்தம் யாதி சர்வதா, பிட்சைக்காக எப்போது அலைஞ்சிட்டு இருப்பேன். ஒரு விரக்தியான மனிதன் என்ன பண்ணுவன்? ஒரு முனிவனாக மாறி சன்னியாசியாக மாறி பிட்சைக்கு வேண்டி எல்லா இடத்துலையும் எங்கே போவனவன்? யாருக்கும் பிட்சை போடுறதுக்கு அருகதை உள்ளவன் கிரகஸ்தாசிரமத்தில் உள்ளவர்கள் தான். கிரகஸ்தாசிரமம் தான் சன்னியாசிக்கும் சாப்பாடு போட முடியும், பிரம்மச்சாரிக்கும் சாப்பாடு போட முடியும். மற்ற ஆசிரமத்துக்காரர் யார் வந்தாலும் சாப்பாடு போடுற தகுதி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் தான் உள்ளது. அதனால இந்த கிரகஸ்தாசிரமம் உயர்வானது. ஸோ வானப்பிரசாசிரமத்தில் இருக்கிறவனும் வந்து சாப்பிடுவான் கிரகஸ்தாசிரம வீட்டில். ஸோ கிரகஸ்தானாம் கிரகே, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து அவன் போய் பிட்சை கேட்பான். காமம் ஆகூத்தகவா அத்தவா அந்நியதா, கூப்பிட்டாலும் சரி போவன், கூப்பிடாட்டிலும் போவன் பிட்சைக்கு. ஸோ சில கிரகஸ்தாசிரமம் என்ன கூப்பிடுவான்? ஒரு சன்னியாசி வீட்டுக்கு வாங்கோ, எங்கள் வீட்டுக்கு வாங்கோன்னு கூப்பிடுவான். சில பேர் கூப்பிடவே இல்லாட்டா கூட அவள் போவான், பிட்சைக்காக போவார்கள். அந்நியதான்னு இது கூப்பிடாமல் கூட. ஸோ ஆகூத்தகவா அத்தவா அந்நியதா, கூப்பிடாமலும். எதிர்ச்சையா உபபன்னம் சிப்தம் கேனாபிவா முகே. ஸோ அப்படி அவன் போகாமல் இருந்தால், கூப்பிட்டும் போகலை கூப்பிடாமலும் போகலைன்னு அப்படி இருந்தானா, எதிர்ச்சையா ஏதாவது வாயில் வந்து விழுமான்னு கேட்குறாங்க. எதிர்ச்சையா உபபன்னம் சிப்தம் கேனாபி, அப்படியே வாயில் போய் யாராவது போய் சாப்பாடு போடுவாளா? இவா போனால் தானே சோறு கிடைக்கும். அதனால் நம்மளும் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஒரு நிமிஷம் வாசிங்கப்பா. विरक्तः तु यतिः भूत्वा भिक्षार्थं याति सर्वदा गृहस्थानां गृहे कामम् आहूतः वा अथवा अन्यथा यदृच्छया उपपन्नं च क्षिप्तं केनापि वा मुखे. அடுத்ததுல ஆஸ்யாத் உதரே. ஓகே.
योस्य पाकल उद्यमेन विना च आस्यात् उदरे संविशेत् कथं प्रयत्नश्च उद्यमे कार्यः यदा सिद्धिं न याति चेत् तदा दैवं स्थितं इति चित्तम् आलम्बयेत् बुधः. ஆக்சுவலாக அந்த ஒரு லைனு முன்னாடியே போயிருக்கணும். உத்தியமேன வினா, முயற்சி எடுக்காமல், ஆசியாத் அதே மாதிரி ஒன்றும் இல்லை, யாரோ கொடுத்து யாரோ வாயில் கொண்டு போட்டுட்டா, இல்லை பிச்சை எடுத்து சாப்பிட்டாச்சு. அப்படி வாயில் போட்ட சாப்பாடு வயிற்றுக்கு போகண்டாமா? அதுக்கு கூட ஒரு முயற்சி வேணும்னு கேட்குறாரு. அதை சமைச்சு சாப்பிட்டா தான் உள்ளே போகும் அது. ஸோ அப்படி வாயில் இருக்கிற சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கும் முயற்சி வேணுமேப்பா. ஸோ உத்தியமேன வினா, முயற்சி இல்லாமல் வாயிலிருந்து வயிற்றுக்கு போகாது. சம்விஷேத் கதம், அது எப்படி வயிற்றுக்கு போகும் அப்படின்னு. ஸோ நம்மளோட உடம்பில் அபானம்னுங்கிற ஒரு வாயு இருக்கு இல்லையா, அந்த அபான வாயு தான் ஆப்ரேட் ஆகும். அதுதான் வாயில் இருக்கிற சாப்பாடை உள்ளே இழுக்கும். அது அந்த 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 அப்பான வாயு உள்ளே இழுக்கிற சக்தி அதுக்கு கொடுத்துருக்காரு, அந்த வாயுவால் இழுக்கப்படுறது. ஸோ ஏதோ ஒரு முயற்சி நடக்கிறதுங்க. ஸோ அப்படி இல்லாமல் எப்படி வயிற்றுக்குள்ளே போகும் அது கேட்குறார் ராஜா. பிரயத்னஷ்ட உத்தியமே காரியக, பிரயத்தனம் பண்ணி ஆகணும், முயற்சி எடுக்கணும், அந்த காரியம் செய்து தான் ஆகணும். யதா சித்திம்னு ஜெயாத்தி சேத்து, அதோட பலன் அப்போ கிடைக்கல. நீ முயற்சியெல்லாம் பண்ணிட்டாய், காரியமெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், அப்போ கூட பலன் கிடைக்கலை என்றால், சேத்து கிடைக்கலை என்றால், ததா தெய்வம் ஸ்திதம் ச, அப்போ விதின்னு நினச்சிக்கோ. அந்த டைமில் அந்த விதியை வச்சுக்கோ, நீ பரவாயில்ல. தெய்வம் ஸ்திதம் ச இது, ஓ இது தெய்வத்தால் நான் ஆகலை, அதனால் நான் முயற்சி பண்ணி நடக்கலை. இது சித்தம் ஆலம்பயேத்து புதகா, ஆலம்பனம் பண்ணுறதுன்னா அக்செப்ட் பண்ணுங்கிற ஒரு அர்த்தம். ஸோ இப்படி மனசை நீ சமாதானப்படுத்திக்கணும், மனசில் நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். प्रयत्नश्च उद्यमे कार्यः यदा सिद्धिं न याति चेत् तदा दैवं स्थितं च इति चित्तम् आलम्बयेत् बुधः. राधे कृष्ण. मन्त्रिणा ऊचुः को मुनिः येन दत्त्वा अर्धम् आयुषः जीविता प्रिया कथं मृता महाराज तन्नः ब्रूहि सविस्तरं. राजोवाच भृगोः भार्या वरारोहा पुलोमा नाम सुन्दरी. ஓகே. ஸோ மந்திரிகள்லாம் இப்போ பதில் சொல்கிறா. ராஜா இவ்வளோ பேசிட்டாரு. ஸோ நீங்கள் இன்னும் சொன்னாலே, ஏதோ ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தாலே, ஒரு முனிவர் தன்னுடைய பொண்டாட்டிக்கு ஆயுஷோட அர்த்தத்தை கொடுத்தாருன்னு அந்த கதையை சொல்லுங்கன்னு கேட்குறா இப்போ ராஜாட்ட. கோமுனிகி, யாரக்கா அந்த முனிவர்? ஏன்னா அர்த்தம் ஆயுஷகா தத்வா. ஸோ தன்னுடைய மனைவிக்கு பிரியா ஜீவிதா, தன்னுடைய மனைவியை வாழ வைத்தார். தன்னுடைய ஆயுசில் அர்த்தம் தத்வா, தன்னுடைய ஆயுசில் அர்த்தத்தை கொடுத்து, பாதியை கொடுத்து. கதம் மிருதா மகாராஜா, அவள் ஏன் செத்து போனா, எப்படி செத்து போனா? ஏன்னா பாம்பால் செத்து போயிட்டான்னு வேறு சொல்லிட்டாரு. ஸோ அவள் எப்படி செத்தா? மிருதா தன்னகா ப்ரூஹி சவிஸ்தரம், அதை விஸ்தாரமாக எங்களுக்கு சொல்ல வேண்டும். மந்திரிகளுக்கு கதை கேட்கறதுல ஆர்வமாயிட்டா. ராஜாவை காப்பாற்றுற உபாயத்தை காணும், கதை சொல்லுன்றா இப்போ. அப்போ இப்போ ராஜா சொல்கிறார் பரீட்சித்து, பிருகோஹோ பாரியா வராரோகா. பிருகோன பிருகு வம்சத்தில் வந்தவர். ஸோ அந்த பாரியா வராரோகா புலோமா. ஸோ அதில் வந்த ஒரு முனிவருடைய மனைவி புலோமான்று பெயருடையவள். நாம சுந்தரி, புலோமா என்ற பெயருடைய சுந்தரி. புலோமான்னு இன்னொருத்திக்கு பேர் உண்டு. யாரு? कथं वृथा महाराज तन्नः ब्रूहि सविस्तरं. राजोवाच भृगोः भार्या वरारोहा पुलोमा नाम सुन्दरी. तस्यां तु च्यवनः नाम मुनिः जातः अतिविश्रुतः. च्यवनस्य च शर्यातेः सुकन्या नाम सुन्दरी. ஸோ இங்கே செவனர் வந்துட்டார். இப்போ பிருகோவுடைய பாரியா, பிருகுக்கும் புலோமாக்கும் பிறந்தவர்கள் செவனர். ஸோ தஸ்யாம் தூ செவனக நாம முனிகி, செவனர் என்ற முனி பிறந்தார். ஜாத்தக அதிவிஸ்ருதக, ரொம்ப புகழ்பெற்ற முனிவர் செவனர். இப்போ கூட செவன பிரகாஷ் ஆயுர்வேத லீடர்லேயே அவர். ஸோ செவனசிய ஷர்யாத்தேகே சுகன்யா, ஷர்யாத்தியோடைய பெண்ணு, ஷர்யாத்தி ராஜா. ஸோ ஷர்யாத்தி ராஜாவுடைய பெண்ணு சுகன்யா. செவனருக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆச்சு. சுகன்யா நாம சுந்தரி. ஸோ அவள் 2 பேரும் கல்யாணம் ஆச்சுன்னு கதை ஆரம்பிக்கிறாருங்க.
ब्रह्मचर्यादेः सुकन्या नाम सुन्दरी तस्यां जज्ञे सुतः श्रीमान् प्रमतिः नाम विश्रुतः प्रमतेः तु प्रिया भार्या प्रथापि नाम विश्रुता. ஸோ அவள் ரெண்டு பேருக்கும் செவனருக்கும் சுகன்யாவுக்கும் பிரமத்தின்னு ஒரு குழந்தை பிறந்தது. ஸோ தஸ்யாம் ஜக்கே சுதக ஸ்ரீமான் ஸ்ரீ பொருந்திய பிரமதி என்ற பெயருடைய விஷ்ணுதகனது புகழ்பெற்ற பிரமதி பிறந்தான் இவா ரெண்டு பேருக்கும். பிரமதேகேத்து பிரியா பாரியா பிரமதி கல்யாணம் பண்ண அடுத்தது அவன் யாரை கல்யாணம் பண்ணான்னா பிரதாபி நாம விஸ்ருதா. அவளோட பொண்டாட்டி பேர் பிரதாபி. ஸோ பிரமதியோட பொண்டாட்டி பிரதாபி, அவளும் புகழ்பெற்றவள், அவளை கல்யாணம் பண்ணிட்டான். तस्यां जज्ञे सुतः श्रीमान् प्रमतिः नाम विश्रुतः प्रमतेः तु प्रिया भार्या प्रतापी नाम विश्रुता. रुरुः नाम सुतः जातः तथा परमतापसः तस्मिंश्च समये कश्चित् स्थूलकेशश्च विश्रुतः. ஸோ அவள் ரெண்டு பேருக்கும் பிரதாபிக்கும் பிரமதிக்கும் பிறந்தவன் தான் ருரு, இந்த ருருங்கிற முனிவர். ஸோ நாம சுதக அவள் ரெண்டு பேருக்கும் ருருன்னு ஒரு பிள்ளை பிறந்தான், ஜாத்தக பிறந்தான். ததா பரமதாபசக ரொம்ப தபசுடையவர். ருருங்கிறவர் சாதாரண பெரிய தபசோடு கூடியவன். தஸ்மிஷ்ட சமய அந்த நேரத்தில் ஒரு முனிவர், அவர் வேறு ஸ்தூலகேஷக ரிஷி, அவர் ஒரு ரிஷி, அவர் விஷ்ணுதகா புகழ்பெற்ற ஒரு ரிஷி. அதே சமயத்தில் இங்கே ருரு பிறக்கிற நேரத்தில் அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல ஸ்தூலகேஷி என்ற ரிஷிக்கும் புகழ்பெற்ற ரிஷிக்கும் नाम सुतः जातः तथा परमतापसः तस्मिंश्च समये कश्चित् स्थूलकेशश्च विश्रुतः बभूव तपसा युक्तः धर्मात्मा सत्यसम्मतः एतस्मिन् अन्तरे माल्या मेनका च वर अप्सराः. ஓகே, இவர் சூலகேஷி இவர் தபஸ் மேற்கொண்டு இருக்கார். அந்த ரிஷி அந்த சமயத்தில் தபசாயுக்தக தபசோடு கூட இருக்கார். தர்மாத்மா ரொம்ப தர்மம் நிறைந்தவர், சத்தியசம்மத்தக சத்தியத்திலேயே நிலை நிற்கக்கூடியவர், அப்பேற்பட்ட ரிஷி இருக்கார். ஏதஸ்மின் அந்தரே இந்த சமயத்தில் இதற்கிடையே மேனகா வர அப்சரா, மேனகை தெரியுமே நம்மளுக்கு, அப்சரஸ் பெண்ணான மேனகை மான்யா ரொம்ப கௌரவத்தோடு கூடிய பெண், அந்த அப்சரஸ் வரா. எப்போவுமே தபசை கெடுக்கிறதுக்கு இந்திரன் அனுப்பிடுவோம் இல்லையா, அப்படி வரா ஒரு அப்சரஸ். बभूव तपसा युक्तः धर्मात्मा सत्यसम्मतः एतस्मिन् अन्तरे माल्या मेनका च वर अप्सराः क्रीडां चक्रे नदीतीरे त्रिषु लोकेषु सुन्दरी गर्भं विश्वावसोः प्राप्य निर्गता वरवर्णिनी. ஸோ இந்த இடத்துல மேனகை என்ன பண்ணுறா, இவரை கெடுக்கிறதுக்கு வரல, அவள் காரியமாக வந்திருக்காவ. ஸோ நதி தீரே கிரீடாம் சக்கரே, நதியில் விளையாடின்னு இருக்கா. அவள் பாட்டு நதி கரையில் விளையாடின்னு இருக்கும்போது திரிஷு லோகேஷ சுந்தரி, 3 லோகத்துலேயும் அழகான அந்த பெண் மேனகை விஸ்வாசக கர்ப்பம் பிராப்பிய விஸ்வாவசு வந்து கந்தர்வர் லீடர், கந்தர்வர் தலைவன் விஸ்வாவசுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த விஸ்வாவசுட்ட கர்ப்பம் அடைஞ்சிருக்காவள், ஏற்கனவே கர்ப்பத்தோடு வந்திருக்காங்க. ஸோ கர்ப்பத்தில் குழந்தை பெறதுக்காக வேண்டி வந்துட்டாங்க, தனியாக வந்திருக்கா நதிக்கரைக்கு. ஸோ கர்ப்பம் பிராப்பிய கர்ப்பத்தை அடைந்த அவள் நிர்கதா அங்கேருந்து வந்திருக்கா. வரவர்ணினி சிறந்த அந்த பெண் மேனகையாக்கப்பட்டவள் விஸ்வாசோடு குழந்தையை பெறத்துக்காக இங்கே நதிக்கரைக்கு வந்தாள். क्रीडां चक्रे नदी तीरे त्रिषु लोकेषु सुन्दरी गर्भं विश्वावसोः प्राप्य निर्गता वरवर्णिनी स्थूलकेश आश्रमे गत्वा विससर्ज वर अप्सराः कन्यकां च नदी तीरे त्रिषु लोकेषु सुन्दरीम्. அவ்வளோதான். இவர் ஸ்தூலகேஷோட ஆசிரமத்துக்கு பக்கத்தில் போய் குழந்தைய பெற்றுட்டு விசசர்ஜனை விட்டுட்டா, குழந்தைய அங்கே வச்சுட்டா அம்பாட்டுக்கு. வர அப்சரா அந்த மேனகை கன்யகாம்ச நதி தீரே, அந்த நதிக்கரையில் அந்த கன்னிகையை, அந்த நதிக்கரையில் தான் அவரோட ஆசிரமம் இருக்குது, அங்கே அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஸோ இவ பாட்டு ஒன்றும் தெரியாமல் அங்கே வச்சு விட்டுட்டு போயிடுறா. கன்யகாம் திரிஷு லோகேஷு சுந்தரி, 3 லோக அழகியான மேனகை குழந்தைய பெற்று அங்கே போட்டு போயிட்டான். स्थूलकेश आश्रमे गत्वा विससर्ज वर अप्सराः कन्यकां च नदी तीरे त्रिषु लोकेषु सुन्दरीं दृष्ट्वा अनाथां तदा कन्यां जग्राह मुनिसप्तमः पुपोष स्थूलकेशस्तु नाम्ना चक्रे प्रमद्वराम्. அநாதையாக கிடக்கு ஒரு குழந்தை, அதை பார்க்குறாரு ஸ்தூலகேஷி.
ஸோ கன்யாம் அந்த கன்னிகை பெண் குழந்தைய முனிசத்தமக ஜக்ராக அதை எடுத்துட்டேன். சரி அதை வளர்க்கலாம், நம்ம வளர்க்கலாம், கண்வரிஷி மாதிரி இவரும் எடுக்கிறேன். ஸோ முனிசத்தம முனிவரான சிறந்த முனிவரான அவர் அந்த கன்னியை கையில் எடுத்தார். புபோஷனை போஷித்தார், அந்த குழந்தைய வளர்க்குறார். ஸ்தூலகேஷக தூ நாம்னா சக்கரை, அதுக்கு பேர் வைக்கிறார். ஸ்தூலகேஷி என்ன பேர் வைக்கிறார்? பிரமத்வரா. அவளுக்கு பிரமத்வரா என்ற பெயரை வச்சார். साकाले यव्वनं प्राप्ता सर्वलक्षण संयुता ऋरुः दृष्ट्वा अत तां बालां कामबाण अर्दितः हि अभूत्. காலே யவனம் பிராப்தா, அந்த பிரமத்வரா வளர்ந்து வரா. அவளுக்கு யவன வயசு ஆகிடுது, இள வயசு ஆகிடுது. அவளுக்கு சர்வலட்சண சம்யுதா, ரொம்ப அழகாக இருக்காளாம், ரொம்ப லட்சணம் கூட இருக்காளாம். ருருஹூ திருஷ்டுவா அத்த தாம்பாலாம், இந்த பிரமதியோட பிள்ளை வரானுங்க. அந்த ருரு ஒரு சமயம் அவளை பார்க்குறான். திருஷ்டுவா அந்த பெண்ணை, அந்த இள வயது பெண்ணை பார்க்குறான். காமபான அர்த்திதகாகி அபூத்து, மன்மத பானத்தால் அடிக்கப்பட்டவன் ஆனான். ஸோ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் இந்த ருரு. साकाले यव्वनं प्राप्ता सर्वलक्षण संयुता ऋरुः दृष्ट्वा अत तां बालां कामबाण अर्दितः हि अभूत्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां द्वितीयस्कन्धे ऋरुचरित्रवर्णनं नाम अष्टमोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. गत्वा ऋरुः सुप्तः निज आश्रमे पिता पप्रच्छदीनं तं किं रुरः विमना असि. किं रुरो अड्रेसिंग கூப்பிடுறான். ஓகே மேம். ஸோ பரீட்சித் வாச்சா. ஸோ இங்கே பரீட்சித்து சொல்கிறாரு. பரீட்சித்தும் அவளுடைய மந்திரிகளுக்குள் தான் இந்த கான்வர்சேஷன் நடக்கிறது. ஸோ பரீட்சித்துக்கு அதே தொடர்றான் இங்கே. ஸோ முனிகி காமார்த்தக, அந்த ருரு அவர் முனிவர், அவர் ரொம்ப காமத்தால் பிடிக்கப்பட்டார். ருருகு கத்வா சுப்தக நிஜ ஆசிரமே, தன்னோட ஆசிரமத்துக்கு போய் தூங்குறார். பிதா பப்ரச்ச தீனம், ரொம்ப பார்க்கறதுக்கு தீனமாக இருக்கார். அங்கே போய் சைலண்ட்டாக போய் தூங்குறானா. அப்பா கேட்குறார், தீனம் தம் தீனமாக இருக்கக்கூடிய அவனை, ருரோ ஹே ருரு விமனாசி, ஏன் ரொம்ப சோகமாக இருக்க நீ அப்படின்னு கேட்குறார். परीक्षितुवाच कामान्तः स मुनिः गत्वा ऋरुः सुप्तः निजाश्रमे पिता पप्रच्छ दीनं तं किं रुरो विमना असि. யாரு மேம் கேக்குறா? எனக்கு புரியல மேம். அப்போ பிரமதி பார்க்குறாரு, ரொம்ப சோகமாக இருக்கானே, பிள்ளை வந்த உடனே படுத்துட்டானே, என்ன விஷயம்னு கேட்குறேன். இப்போ அங்க முன்னாடி பிரமதி அதுக்கு போனோமா மேம்? ஓகே. सतम् आह अतिकामार्तः स्थूलकेशस्य च आश्रमे कन्या प्रमद्वरा नाम सा मे भार्या भवेत् इति. ஸோ தம் ஆக அதி காமார்த்தக, ரொம்ப லவ் ஆகிடுத்தா, அவனுக்கு ரொம்ப காமத்தால் பீடிக்கப்பட்டவனான அந்த ருரு சக அவன் ஸ்தூலகேஷஸ்ய ஆசிரமே, ஸ்தூலகேஷோட ஆசிரமத்துக்கு பக்கத்தில் நான் போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு பெண்ணை பார்த்தேன். கன்யா பிரமத்வரா நாம, அதை பேரெல்லாம் வேறு விசாரிச்சு வச்சுட்டான். ஸோ பிரமத்வரான்னு ஒரு பெண் அங்கே இருக்கா ஸ்தூலகேஷி ஆசிரமத்தில். சாமே பாரியா பவேத்து, அவள் எனக்கு மனைவி ஆகட்டும் அப்படின்னு அப்பாட்ட சொல்கிறேன். सतम् आह अतिकामार्तः स्थूलकेशस्य च आश्रमे कन्या प्रमद्वरा नाम सा मे भार्या भवेत् इति. स गत्वा प्रमदिः तूर्णं स्थूलकेशं महामुनिं प्रमुह्य सुमुखं कृत्वा ययाचेताम्बर आननाम्. ஸோ பிரமுகிய இப்படி கூட நடக்கிறதான்னு ஒரு மோகம் ஏற்படுறது. இப்படி நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆசை வந்துருத்தா அப்படின்னு நினைக்கிறாராம். கத்வா அப்படி உடனே போகிறார், கிளம்பி போகிறார் பிரமதி. தூர்ணம் ஸ்தூலகேஷ மகாமுனி, ஸ்தூலகேஷி ஆசிரமத்துக்கு போயிட்டார். பிள்ளைக்கு பொண்ணை கேட்கறதுக்கு வேண்டி, வரன் கேட்கறதுக்கு வேண்டி போகிறார். அவர் சுமுகம் கிருத்வா, நல்ல முகத்தை பிரசன்னமாக்கிட்டு போகிறாருங்க. யயாச்சே தாம் வர ஆனனாம், அழகிய முகத்தை உடைய இந்த பிரமத்வராவை தனக்கு மருமகளாக அவருக்கு யயாச்சேன்னு யாச்சகம் கேட்குறார், கன்யாதானம் கேட்குறார். सगत्वा प्रमतिः तूर्णं स्थूलकेशं महामुनिं प्रमुह्य सुमुखं कृत्वा ययाचेतां वर आननाम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.